அத்தியாயம் 1. சலவை பையன் கொண்டு வந்து வைத்த சட்டைகளை பேண்ட்டுகளை எண்ணிக்கொண்டு பணம் கொடுத்து அவனை அனுப்பிவிட்டு கவிழ்த்து வைத்திருந்த நாவலை எடுத்து விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தான் பரத். டெலிஃபோன் குறுக்கிட்டது. எரிச்சலாய் எழுந்து சென்று எடுத்தான் பரத். இப்போ மணி என்ன? மேடம், உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இதுக்கெல்லாம் தனியாக டைம் சர்வீஸ்னு ஒன்று வச்சிருக்காங்க. அவங்களத்தான் கேட்கணும் நீங்க. மை டியர் இடியட், நான் சுசீலா. என்ன சுசி, நேரம் தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் ஃபோன் செய்கிற? உங்கள் ஹாஸ்டலில் யார்கிட்டையும் வாட்ச் இல்லையா? பரத், இப்போ மணி 5:20. அதுக்கு என்ன, இன்னும் 10 நிமிஷமானா 5:30. எரிச்சலை கிளப்பாதீங்க. 6 மணிக்கு தியேட்டரில் இருக்கணும். அட ஆமாம், இன்னைக்கு போகிறதா அன்னைக்கு பேசணும் இல்லை? நேற்று சாயங்காலம் தான் ஆஃபீஸில் பேசணும். அவசியம் போகணுமா? ஏன், எதுவும் வேலை இருக்கா? இங்கே ஒரு சுவாரஸ்யமான நாவல். இந்த ஜான் வெப் இருக்கான் பாரு, அவன் என்ன பண்ணுறான்னா, பரத் நாம் போகிறோம், 2 நிமிஷத்தில் நான் இங்கே வருவேன், நீங்கள் ரெடியாக இருக்கணும். அது எப்படி 2 நிமிஷத்தில் வருவ? பறக்கும் தட்டு வச்சிருக்கியா? ஒரே நிமிஷத்தில் நான் இங்கே இருப்பேன். அப்போ நீங்கள் தயாராக இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற தட்டெல்லாம் பறக்கும். பரத் போனை வைத்துவிட்டு நாவலை மூடி வைக்க போனவன் அடுத்த வரியை படித்ததும் உட்கார்ந்து சுவாரஸ்யமாக படிக்க ஆரம்பித்து அடுத்த பக்கம் புரட்டி ஜான் வெப் இப்போது ஒரு ஆட்டோமேட்டிக் எந்திரம் போல என்று படிக்க துவங்குகையில் வாசல் அழைப்பு மணி. எழுந்து சென்று திறந்து ஆச்சரியப்பட்டான். ஹேய், எப்படி வந்த? நிஜமாவே 1 நிமிஷம் கூட ஆகல. அலாவுதீன் கிட்ட பூதம் கடன் வாங்கினேன், அது தூக்கிட்டு வந்து விட்டுச்சு. ஆம்பளை பூதமா பொம்பளை பூதமா? சொல்லு சுசி, எங்கேருந்து ஃபோன் பேசின? பக்கத்து வீட்டிலேருந்து. இதுதான் தயாராக இருக்கிற லட்சணமா? மூஞ்சியை பாருங்க. நான் ரெடி, நீங்கள் தான் இன்னும் ஷேவ் கூட பண்ணலை. இது 1 வார தாடி சுசி, அப்புறம் நான் தனியாக போயிடுவேன். இன்னொரு டிக்கெட்டை பிளாக்ல வித்துடுவியா? ஏன் பிளாக்ல விற்கிறேன்? யங் எனர்ஜெட்டிக் எலிஜிபிள் பசங்க எத்தனை பேர் தியேட்டரில் உலாத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தனை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீ செய்யக்கூடியவதான். இரு, 10 நிமிஷம் என்று துண்டு எடுத்தான். பரத் உள்ளே போக சுசி ஹாலின் ஓரத்தில் இருந்த கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டாள். இடம் வலம் மாறியும் அழகாகத்தான் இருந்தாள். கண்ணாடியில் டிஷர்ட் வாசகம் படிக்க சிரமமாய் இருந்தது. பரத் தயாராகி கால்களில் சாக்ஸ் மாட்டினான். கருப்பு பேண்ட்டுக்கு ப்ரௌன் சட்டையா? என்ன மேட்ச் இது? ஃபுட்பால் மேட்ச். நீ படுத்துகிற அவசரத்தில் அதெல்லாம் பார்க்க முடியாது. உங்களை மாதிரி எல்லாம் மேட்ச் பண்ணணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. வா, நேரமாச்சு. நாராயணன் வேற ஊருக்கு போயிருக்கான். இருவரும் வீட்டை விட்டு வெளியே வந்து கதவை பூட்டும்போது உள்ளே டெலிஃபோன் ஒலிப்பது கேட்க பூட்டுவதை நிறுத்தினான் பரத். வாங்க பரத், டெலிஃபோன் அடிக்குது சுசி. எனக்கும் கேட்குது. 5 நிமிஷம் முன்னாடியே நாம் போயிட்டதான் நினச்சிக்கோங்க. ஹரியப். அது தப்பு சுசி, ஏதாவது அவசரமான செய்தியாக இருக்கலாம். பரத் கதவை திறந்து உள்ளே போய் விளக்கு போட அவனை முறைத்து கொண்டே கதவை டனால் என்று உதைத்து உள்ளே வந்தாள் சுசி. ஹலோ, பரத் பேசுகிறேன். வணக்கம் சார். நல்ல வேலை, நீங்களே கிடச்சிட்டீங்க என்ற குரல் பெண். என்ன மேடம், நீங்கள் யார்? சீக்கிரம் சொல்லுங்க. உங்களை தொந்தரவு பண்ணுறேன். நான் இப்போது வெளியில் புறப்பட்டுட்டு இருக்கேன். சார், என் பேர் மோனிகா. நான் ஒரு கேபரே டான்சர். பரத் சுசியை பார்த்து கொண்டு சத்தமாக, என்ன சொன்னீங்க? உங்கள் பேர் மோனிகாவா? கேபரே டான்சர்னு தானே சொன்னீங்க? இல்லை, அப்படி ஒன்றும் முக்கியமான ப்ரோக்ராமாக வெளியில் போகலை. நீங்கள் சொல்லுங்க. சுசீலா கோபமாக அவனை நெருங்கி ரிசீவரை பிடுங்க பார்க்க பரத் அவள் கைக்கு ரிசீவர் அகப்படாத அளவுக்கு இப்படி அப்படியே அசைந்து கொண்டே, சொல்லுங்க மிஸ் மோனிகா, மிஸ் தானே என்றான். ஆமாம், நான் ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கேன். வெயிட், முதல்ல இப்போ எங்கேருந்து பேசுகிறீங்க? ஒரு பப்ளிக் பூத்தில் இருந்து. அச்சா, சொல்லுங்க, என்னாச்சு? யாராச்சும் துரத்துறானா? எக்ஸாக்ட்லி கரெக்ட். கரெக்டா? கற்பை பாதுகாக்க வேண்டி ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் எப்போவோ எத்தனை தடவையோ அழிச்சாச்சு சார். என் உயிருக்கு ஆபத்துன்னு உணர்றேன்னா கொஞ்சம் விபரமாக சொன்னா தான் புரியும். அவ்வளவையும் எப்படி சார் ஃபோனில் சொல்ல முடியும்? நாம் நேரில் சந்திக்கணும் உடனே. அட்ரஸ் சொல்லுங்க மோனிகா என்று பேனாவை எடுத்து ரீஃபில் பிதுக்கி கொண்டான் பரத். என் வீட்டுக்கு உங்களை அழைக்கிறத நான் விரும்பலை. நானும் விரும்பலை தான், சும்மா கேட்டு வச்சேன். சார், உங்கள் அட்ரஸ் எனக்கு தெரியும். நான் இங்கே வரலாமா? ஓ, வாங்களே, உடனே வாங்களே. பரத், நாம் சினிமா கண்டிப்பாக போகிறோம் என்றாள் சுசீலா கண்டிப்பாய். மோனிகா, நீங்கள் உடனே வராதிங்க. நான் வலுக்கட்டாயமாக வெளியில் போக வேண்டியிருக்கு. எப்போ வரட்டும்? சுசி போனதுக்கப்புறம் வாங்க. என்ன சார்? சாரி, ராத்திரி 10 மணிக்கு நான் ஃப்ரீ. ஆனால் அந்த நேரத்தில் பரவாயில்ல சார், எனக்கு 10 மணிக்கு மேலே தான் விடியல். ரைட், அப்போ பல்லு தேய்ச்சிட்டு டிஃபனுக்கு வந்துடுங்க. நான் வெயிட் பண்ணுறேன். அப்புறம் ஆபத்துன்னு சொன்னீங்களே, அதை பற்றி நேரில் விபரமாக சொல்கிறேன் சார். நேரில் சொல்லுங்கள். இப்போ ஒரு கதை சுருக்கம் சொல்லிடுங்க. அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். போன புதன்கிழமை திருச்சியில் நடுராத்திரியில் என் ரூம் ஜன்னல்லேருந்து காத்தடிச்சுது. கதவை சாத்துனீங்க. இந்த விபரம் எல்லாம் வேணாம் மோனிகா. இல்லை சார், கேளுங்க. ஜன்னல்லேருந்து ஒரு கொலையை என் கண்ணால் பார்த்து அலறிட்டேன். நான் அலர்னதை கொலைகாரன் திரும்பி பார்த்துட்டு ஓடிட்டான். அவன் தான் இப்போ இங்கே சென்னை வந்து என்னை தீர்த்து கட்ட போகிறதா உணர்றேன்.
அதை உணர்த்துற மாதிரி சில சம்பவங்கள். போதும், ஒரு வெளிக்கோடு கிடச்சிடுச்சு. மிச்ச ஓவியத்தை நேரில் பேசுகிறப்போ வரைஞ்சிக்கிறேன். அப்புறம் கரெக்டாக வந்துடுங்க. அப்புறம் நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன். அப்புறம் சுசீலா ரிசீவரை பிடுங்கி வைத்து தொடர்பை துண்டிக்க, என்ன சுசி இது? படம் போகிறது தான் நான் பெரிய விஷயம். இப்பெல்லாம் டிவியிலேயே பல சேனலில் ஏகப்பட்ட படம் போடுறாங்க. ஏதோ நீ கூப்பிட்டியேங்கிறதுக்காக சரின்னா இப்படி பிஸ்னஸ் பேசுகிறப்போ இடைஞ்சல் பண்ணுறியே, நியாயமா இது? பிஸ்னஸா? கேபரே காரின்னதும் இப்படி வழியிறீங்களே. சே, ஒரு பொண்ணை எந்த யோக்கியமான இளைஞனாச்சும் ராத்திரி 10 மணிக்கு வீட்டுக்கு கூப்பிடுவானா பரத்? திஸ் இஸ் டூ மச். இப்போ என்ன சொல்கிற? நான் யோக்கியமானவன் இல்லைங்கிறியா? இல்லை இளைஞன் இல்லைங்கிறியா? சுசி, அந்த பொண்ணு பாவம், மரண பயத்தில் பேசுகிறா. ஒரு கொலையை பார்த்துருக்கா, இன்னொன்று எதிர்பார்க்குறா. இந்த சூழ்நிலையில் பிரச்சனையை தள்ளி போடக்கூடாது. சூட்டோட சூடாக விசாரிக்கணும் இதை. அதான். அப்படிங்களா? சுசி போனதும் வாங்கினீங்களே. அவள் தன் பிரச்சனையை சொல்லுவா, நான் தொழில் முறையில் கேட்டே ஆகணும். உனக்கு என்ன தலையெழுத்து? போர் அடிக்காது? அதனால தான் இன்னைக்கு நான் ஹாஸ்டல் போக போகிறதில்ல. இங்கே உங்கள் கூட தான் இருப்பேன் அவள் வர்றப்போ. அது கூட ஐடியா தான். காப்பி போட்டு தர வேற யார் இருக்கா இங்கே? பரத், இப்போ வரப்போறீங்களா இல்லையா? செகண்ட் ஷோவுக்கு இப்போ என்ன அவசரம்? செகண்ட் ஷோவா? பின்ன மணியை பாரு. இந்நேரம் கதாநாயகி ஆக்சிடென்ட் ஆகி அவள் வயிற்றுலேருந்து இடைவேளை வந்து திரை பூரா நிற்கும். பரவாயில்ல, மிச்சத்தை பார்ப்போம் வாங்க. 10 மணி வரைக்கும் வேற என்ன தான் பண்ணுறது? சரி வா. கார் சர்வீஸுக்கு விட்டது, இன்னும் வரல. அதனால் பைக்லேயே போவோம் என்று பரத் பைக் ஓட்ட 3 இன்ச்சு தள்ளி உட்கார்ந்து பயணம் செய்தாள் சுசீலா. சுசி, ஏன் தூரமாக உட்கார்ந்துருக்க? அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க பரத் என்று 2 கைகளாலும் உங்களை அப்படியே என்று அவன் கழுத்தை நெரிக்க, போலீஸ் போலீஸ் என்றான். அத்தியாயம் 2. அந்த பப்ளிக் பூத்தில் டெலிஃபோனை மாட்டின மோனிகா தனது கைப்பைக்குள் துளாவினாள். கிடைக்காமல் வெளிப்பட்டு பக்கத்தில் இருந்த ராதா மெடிக்கல்ஸ் இளைஞனிடம் 2 1 ரூபாய் காயின் ப்ளீஸ் என்றாள். அவன் விசாலமாக சிரித்து சில்லறையை தந்தபோது அவன் முகத்தையே பார்க்கவில்லை. மறுபடி டெலிஃபோன் பூத்துக்குள் நடந்த மோனிகா புடவை கட்டின ஒரு நடமாடும் சிவப்பு சிற்பமாயிருந்தாள். சிற்பம் மாதிரியே அச்சில் செய்தாற் போல அங்கங்கே அங்கங்கள், உதடுகள் செயற்கையில் மின்னின. புருவங்கள் வரையப்பட்டிருந்தன. இடுப்பில் அபாஷன்கள் தெரிந்தன. சலஃபன் காகிதம் போன்ற சேலை டிஸ்பிளே காரியத்தை கச்சிதமாய் செய்ய மோனிகா டயல் சுழற்றி காசு போட்டு, ஹலோ, மேனேஜரை பேச சொல்லுங்க, நான் மோனிகா. காத்திருந்தபோது சாலையில் கடந்து சென்ற கார்களை ஒருவித பதைப்புடன் கவனித்தாள். ஹலோ சார், குட் ஈவினிங், நான் மோனிகா பேசுகிறேன். இன்னைக்கு டான்ஸுக்கு நான் வர முடியாது. வாட் நான்சென்ஸ்? ஜோதி ரூபா 2 பேரும் ஊரில் இல்லைங்கிறது உனக்கு தெரியும்ல? எனக்கு தெரியும், என் உடம்புக்கு தெரியாதே. ஜுரமாக இருந்தாலும் பரவாயில்ல, வந்துரு. ஜுரமாக இருந்தால் வந்துடுவேன். என்னால் ஆட முடியாது சார் இன்னைக்கு. இப்போதான் கடையில் கேர் ஃப்ரீ வாங்கினேன், புரிஞ்சுக்கங்க. வச்சிடட்டுமா? வைத்தாள். வெளிப்பட்டாள். கடை வெளிச்சத்தில் மணி பார்த்தாள். பரத் வீட்டிற்கு போக நிறைய நேரம் இருக்கிறது. சாலையோரமாக மெதுவாக நடந்தாள். வரிசையாக கடைகள் அமர்க்கலமாக தங்கள் போர்டுகளுக்கு நியான் பல்பு போட்டு, வாங்கம்மா வாங்கக்கா என்று வியாபாரம் நடந்து கொண்டிருக்க அந்த செருப்பு கடைக்குள் சென்றாள். இதோட ஹீல்ஸை அதிகப்படுத்தி தர முடியுமா சார்? சாரி மேடம், நாங்கள் ரிப்பேர்ஸ் எடுத்துக்கிறதில்ல. வெளியேறினாள். அடுத்த ரெடிமேட் கடையில் 3 கர்ச்சீப்ஸ் வாங்கி கொண்டு, அடுத்ததில் நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்கா என்றாள். வாங்கி கொண்டாள். கடை வாசலில் காத்திருந்து கரும்பு ஜூஸ் சாப்பிட்டாள். சக்கரங்களுக்கு இடையில் நசுங்கும் கரும்பை பார்க்கும்போது தன் வாழ்க்கை நினைவுக்கு வந்தது. சட் சட்டென்று தொடர்பு இல்லாமல் என்னென்னவோ நினைவுக்கு வந்தது. நேரா நின்னா தானே பாப்பா ஜாக்கெட்டுக்கு கரெக்டாக அளவெடுக்க முடியும் என்ற டெய்லரின் மீசையில் செம்பட்டை தட்டின முடிகள். காதலிக்கிறதுக்குன்னு துணிஞ்சிட்டு தொட்டா தொட்டா கோச்சுக்கிறியே என்ற ராஸ்கலின் கண்ணாடியில் இவளின் பிரதிபலிப்பு. காசு வாங்கல, அப்புறம் என்னடி பத்தினி வேஷம்? இந்தா, நீ குடிச்சே ஆகணும், கமான் என்ற கட்டில்காரனின் கையில் தாங்கிய கிண்ணத்தின் மதுப்பரப்பில் விடும் கண்ணீர் துளி. ஆடுறதுன்னு வந்துட்டு நாசுக்கா பார்த்தா சரியா வராதுமா. உன் நாட்டிய கலையை பார்க்கறதுக்காக இங்கே எவனும் வரல. பழையபடியே லாட்ஜா போய் மாட்டிக்கிட்டு கோர்ட்டில் நிற்கிறியா, இல்லை கான்ட்ராக்டில் கையெழுத்து போடுறியா என்று ஹோட்டல்காரனின் சிகரெட் சாம்பல் இவளின் காலின் மேல். இந்தாங்கம்மா பாக்கி. கலைந்து வாங்கி கைப்பைக்குள் போட்டுக்கொண்டு நடந்து அந்த காலியான ஆட்டோவில் அமர்ந்து கொண்டு, கோடம்பாக்கம் போப்பா என்றாள். வழியெல்லாம் கண்களை மூடிக்கொண்டு வந்தாள். மறுபடி கண் திறந்தபோது ததும்பி நின்ற கண்ணீர் வெளிப்பட அவசரமாக துடைத்து கொண்டாள். வீட்டு வாசலில் இறங்கி கொண்டாள். தனது மாடி போர்ஷனுக்கு செல்லும்போது கீழ் வீட்டின் வாசலில் நின்ற 2 பெண்மணிகளில் இரட்டை சடை, போரா போரா கூப்பிடுமா, கண்டிப்பா சொல்லிடு என்றது. இந்தாடியம்மா மோனிகா, இங்கே வா என்றது மலர் வளையம் வைத்த கொண்டை. என்னங்கம்மா என்றாள் இறங்கி வந்து.
1000 தடவை சொல்லியாச்சு. நீ காலி பண்ணுறதா உத்தேசமே இல்லையா? சீக்கிரம் காலி பண்ணிடுறேம்மா. உன்னை சரியாக விசாரிக்காமல் வீடு கொடுத்தது எங்கள் தப்பு தான். நீ எப்படியோ இருந்துக்கோ, அது உன் உரிமை. எங்கள் வீட்டில் வயசு பொண்ணுங்க இருக்காங்க. நாங்களும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டோம். இன்னும் 1 வாரம் தான் பார்ப்பேன். இதான் கடைசி தடவை. காலி செய்யலைன்னா 4 ஆளுங்களை வச்சு சாமான் பூரா அள்ளி வீதியில் போட்டுருவேன். சாராயமும் செலவு நோட்டும் கொடுத்தா 4 பேர் என்ன 40 பேர் வருவாங்க எனக்கு. அதெல்லாம் வேணாம்மா, நான் காலி பண்ணிடுறேன். ஷீலா, உங்கள் அம்மா கிட்ட சொல்லேன். என் பொண்ணுக்கு உன் சகவாசம் தேவையில்லை. நான் சீக்கிரம் காலி பண்ணிடுறேன் மாமி, ரொம்ப மிரட்டாதீங்க. நீங்கள் சாராயம் வாங்கி தந்தா என்னால் விஸ்கி வாங்கி தர முடியும். 400 பேர் வருவாங்க. சரி, அதையும் பார்த்துடலாம். நீ வாடி உள்ள என்று மகளை உள்ளே அழைத்து போய், இன்னும் காலேஜுக்கே போகல, அதுக்குள்ள அந்த கலிசடை கிட்ட என்ன சகவாசம்டி உனக்கு என்று கேட்க சிரித்து கொண்டு மேலே ஏறினாள் மோனிகா. தன் போர்ஷனை திறந்து உள்ளே வந்து சுவிட்சுகளை தட்டி டிவியை போட்டு விட்டு ஃபேனை சுழல விட்டு சோஃபாவில் அமர்ந்து கொஞ்ச நேரம் நிகழ்ச்சிகளை பார்த்தாள். பிறகு குளிக்க தீர்மானித்து எழுந்து பாத்ரூமுக்குள் நுழைந்து கொண்டாள். 1/4 மணியில் வெளிப்பட்டு முழங்காலை மீறின சுடிதார் அணிந்து கொண்டு சமையலறைக்கு போய் கேஸை திறந்து தோசைக்கல்லை எடுத்து வைத்தாள். லைட்டரை எடுத்து கொளுத்தி சில வினாடிகள் இடைவெளி விட்டு அருகாமை பாத்திரத்தில் இருந்து மாவை எடுத்து தோசையாய் ஊற்றின போது வாசல் பஸ்ஸர் ஒலித்தது. கையில் தோசை திருப்பியுடன் வந்து வாசல் கதவை திறந்த மோனிகா பெரிய சைஸில் அதிர்ந்தாள். அத்தியாயம் 3. தன்னை பிணைத்திருந்த வலுவான இரும்பு சங்கிலிகளை ஒரே மூச்சில் இழுத்தெறிந்து விழச் செய்து அப்படியே வில்லன் மேல் தாவி அவனின் துப்பாக்கியை கைப்பற்றி அவன் நெற்றியில் வைத்து, உன் ஆட்களை எல்லாம் துப்பாக்கிகளை கீழே போட சொல்லு என்று கதாநாயகன் சொல்ல பரத் எழுந்து கொண்டான். வா சுசி, போகலாம். இருங்க, இன்னும் வணக்கம் போடல. யாருங்க நிற்கிறது அங்கே என்றது பின் சீட். மறுபடி அமர்ந்த பரத், அவ்வளவுதான் சுசி, அடுத்த சீன் வானத்தை சுட்டுக்கிட்டு போலீஸ் வரும். அதில் காமெடியன் இருப்பான். இருங்க, அவங்களுக்கு கல்யாணம் நடக்குதான்னு பார்த்துட்டு வரேன். பிரசவ ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சுட்டு வேணும்னாலும் மெதுவாவா, நான் நம்ம பைக்கு கிட்ட நிற்கிறேன். பரத் எழுந்து தத்தி தத்தி வெளியே வந்து டோக்கன் கொடுத்து தன் பைக்கை எடுத்து வெளிப்புறம் நோக்கி தயாராய் திருப்பி வைத்து கொண்டு சிகரெட் கொளுத்தி கொண்டு காத்திருந்தான். ஒரு ஜனம் வெளியே வருவதாய் இல்லை. தியேட்டரின் உள்ளே இருந்து வில்லனின் சிரிப்பு கேட்டது. துப்பாக்கி இப்போது வில்லனின் கைக்கே மாறிவிட்டிருக்கலாம். சற்று நேரத்தில் டுமில் என்கிற சத்தத்திற்கு பிறகு மக்கள் துப்பாக்கியை மறந்து பஸ் பிடிக்கிற அவசரத்தில் வெளியேறத்துவாங்க. சுசீலா வந்து, பரத், நீங்க என்ன ஒழுங்கா வச்சு குடுத்தனம் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஒரு செக்யூரிட்டி இல்லை உங்களால. ஏன், என்னாச்சு? பர்ஸை தொலைச்சிட்டியா? நீங்க பாட்டுக்கு வந்துட்டீங்க, நறுக்குன்னு பிஞ்ச் பண்ணிட்டான் ஒருத்தன் கூட்டத்துல. எங்க எங்க யார் அவன் சொல்லு, போய் சதக் பண்ணிடலாம். வேணா விடுங்க, நானும் பதிலுக்கு நகம் பதிகிற அளவுக்கு அவன் கன்னத்துல பிஞ்ச் பண்ணிட்டேன். சரிவா, எதுக்கும் வீட்டுக்கு போனதும் ஒத்தரம் கொடுத்துடலாம் சுசி. பைக்கை ஸ்டார்ட் செய்ய அமர்ந்து கொண்டவள், ரொம்ப பசி, முதல்ல ஒரு ஹோட்டல் என்றாள். சாப்பிட்டு விட்டு வெளியே வந்து மறுபடியும் பயணம் தொடர, எங்கே இந்த ரூட்ல போறீங்க? உன் ஹாஸ்டலுக்கு இப்படித்தானே போகணும்? சுலபமாக மறக்கிற பழக்கம் இல்லை பரத். இன்னைக்கு நைட் உங்களோட தான் நான் இருக்க போறேன். கன்னி பொண்ணு பேசுகிற பேச்சா இது? அந்த கேபரே காரிக்கிட்ட இருந்து உங்கள் கற்பை நான் பக்கத்துல இருந்து காப்பாற்ற வேண்டியதா இருக்கே. நாராயணன் வேற ஊரில் இல்லை. அப்போ அவசியம் வர்ற நீ, டபுள் அவசியம். நான் என்ன சொல்கிறேன்னா, மோனிகா போனதும் நாம் தூங்குவோம் இல்லை, அப்போ எனக்கு புரண்டு படுக்கிறது பழக்கம். அதனால மிஸ்டர் பரத், நான் கட்டில்ல, நீங்கள் ஹாலில் சோஃபாவில். அங்கே நீங்கள் புரண்டு படுத்தாலும் சரி, புரளாம படுத்தாலும் சரி, எனக்கு கவலை இல்லை. வீடு வந்து பைக் நிறுத்தி அதற்கு உரை மாட்டி கதவை திறந்து பரத் கொடுத்த லுங்கியையும் சட்டையையும் அணிந்து கொண்டு வந்த சுசீலா வார இதழை புரட்ட பரத் உடைமாற்றி கொண்டு வந்து மேஜையின் மேலிருந்த புத்தகங்களை ஒழுங்குபடுத்தின போது ஹால் கடிகாரம் 10 மணியை அறிவித்தது. காலிங் பெல்லும் அடித்தது. மோனிகா ரொம்ப பங்க்சுவல் இல்லை என்று சுசியை கேட்டுக்கொண்டே போய் திறந்தான் பரத். சலவை பையன் நின்று, நீங்கள் கொடுத்த நோட்டு செல்லலை சார், வேற கொடுங்க, முதலாளி என்னை திட்டுறாரு. மாற்றி கொடுத்து அனுப்பிவிட்டு வந்து சுசீலா எதிரில் அமர்ந்து, சுசி, உனக்கு எனக்கு ஒரு சின்ன பந்தயம் என்றான் பரத். என்ன? பொதுவாக கேபரே ஆடுற பெண்களுக்கு உடம்பு மட்டும்தான் வடிவமாக அழகாக இருக்கும், முகம் அவ்வளவு நல்லா இருக்காது. நம்ம மோனிகாவுக்கு முகமும் அழகுன்னு நான் சொல்கிறேன். நீ என்ன சொல்கிற? அதென்னது நம்ம மோனிகா? சரி, ஏன் மோனிகா? என்ன? என் கட்சிக்காரர் மோனிகா. ஏன் இப்படி ஜபம் மாதிரி அதே பேரை திருப்பி திருப்பி சொல்கிறீங்க? பொறுக்காதே உனக்கு. எவ்வளவு அழகான பேர் பாரு. செல்லம்மா மோனிங்களா? சுசீலா கொஞ்சம் கர்நாடகமான பேர் தான் இல்லை? ஆத்திரமாய் எழுந்து நின்ற சுசீலா கோபமாய் கேட்டாள். யோ, என்னையா உன் இன்டென்ஷன்? அந்த கேபரே குட்டி வந்தா சந்தர்ப்பம் அமைஞ்சா கதவை சாத்திக்கணும், அவ்வளவுதானே? கோ அஹெட், ஆல் த பெஸ்ட். இந்த 10 மணி 4 நிமிஷத்தோட சுசீலாவை உனக்கு தெரியாது. வரேன். சுசீலா வேகமாக நடந்து வெளியேற, என் லுங்கியை கொடுத்துட்டு போ சுசி என்றான்.
பதில் இல்லை. சரியாய் 1 நிமிஷம் கழித்து உள்ளே வந்த சுசீலா பூனை நடையில் அவனை பின்பக்கமாக நெருங்கி தோள்களில் கை போட்டு தலையில் தன் தாடையை வைத்து, நிஜ கோபம்னு நம்பிட்டீங்களா பரத் என்றாள். ஆமா, இப்போ நான் உன் மேல கோபமா இருக்கேன். இப்படி முன்பக்கம் வந்து என் மேல சாஞ்சுக்கிட்டாதான் கோபம் தனியும். எங்கே பரத், இன்னும் காணோம் என்று அவனுக்கு அருகில் அமர்ந்தாள் சுசீலா. நமக்கென்ன தெரியும், 10 மணின்னு சொல்றதுக்கு நான் கூட தயங்கினேன். அவளாத்தான் வரேன்னா. அவ சொன்ன பிரச்சனையை பார்க்குறப்போ என் ஆலோசனை அவளுக்கு அவசரமா தேவை. அப்படி இருக்கிறப்போ நமக்கு முன்னாடியே இங்கே வந்து காத்துக்கிட்டு இருப்பான்னு தான் நினச்சேன்னா. செஸ் போர்டு எடுங்க, விளையாடலாம். ரொம்ப நாளாச்சு. அவள் வர்ற வரைக்கும் விளையாடலாம். எதிரெதிரே அமர்ந்து காய்களை அமைத்து கொண்டு விளையாட்டாக ஆரம்பிக்க ஆட்டம் தீவிரமாக 12 மணி வரை மோனிகா வரவில்லை. போதும் சுசி, நாளைக்கு இதை தொடரலாம். இப்போ 2 பேரும் தூங்கலாம். உங்களுக்கு வேண்டிய தலையணை போர்வைய ரூம்ல இருந்து எடுத்துக்கிட்டு வந்துருங்க பரத். சுசி, என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் சும்மா சொன்னேன், புரள மாட்டேன். நல்ல பிள்ளையா உனக்கு முதுக காமிச்சிட்டு தூங்குறேன். பக்கத்துல தூங்குறதால ஒன்றும் ஆயிடாது பரத். கட்டுப்பாடுங்கிறது மனசுல இருக்கு. அது நம்ம 2 பேருக்கும் இருக்கு. இப்போ ரயில்ல எதிரெதிர் பர்த்தில் ஆணும் பெண்ணும் தூங்குறது இல்லையா? பரவாயில்ல சுசி, இப்படித்தான் ஸ்போர்ட்டிவா இருக்கணும். வா இருங்க. ஆனா ஈரோட்டில் அருண் அப்படின்னு ஒரு வாசகர் இருக்காரு பரத். நாளைக்கு அவர், என்ன பிரபாகர் இப்படி தமிழ் பண்பாட்டை மீறி எழுதிட்டீங்களேன்னு ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது பாருங்க. அதனால சோஃபாவிலேயே படுத்துக்கங்க. குட் நைட். சீ போ, உனக்கு குட் நைட் எல்லாம் கிடையாது. கெட்ட கெட்ட கனவா வர கடவுது என்றான் பரத் சோஃபாவை விரித்து படுக்கையாக்கி கொண்டு. அவனை பார்த்து கண்ணடித்து விட்டு உள்ளே போய் கதவை சாத்தி கொண்ட சுசீலா, இங்கே ஜிலு ஜிலுன்னு காத்து வருது, அங்கே எப்படி என்றாள். அத்தியாயம் 4. மறுநாள் மாலையில் சுசீலா அலுவலகத்திற்கு வந்தபோது பரத் ரூமிலிருந்து மாதவி வெட்கச் சிரிப்புடன் வெளிப்பட்டாள். சுசீலா புயலாய் உள்ளே நுழைந்து, என்ன கன்றாவி சொன்னீங்க அவகிட்ட பரத்? சிரிச்சுக்கிட்டே போறா. சும்மா ஒரு ஜோக் சொன்னேன், அது இருக்கட்டும். நீ விஷயத்துக்கு வாமா. என்னாச்சு? மோனிகா கான்டாக்ட் பண்ணாளா? இல்லையே. அவ்வளவு அவசரமா ஆபத்தை பத்தி பேசினவ ஏன் சந்திக்க வரல? ஃபோனும் செய்யல. ஒருவேளை அப்புறம் என் உதவி அவளுக்கு தேவைப்பட்டிருக்காது. அப்படின்னாலும் ஒரு மரியாதைக்கு ஃபோன் பண்ணி அதை சொல்ல வேணாமா? என்ன சுசி உனக்கு இவ்வளவு ஆர்வம்? அவ உடனே வந்து சந்திக்க இருந்தா. நான் சினிமாவுக்கு உங்களை வற்புறுத்தினதால தான் நீங்க அவளை 10 மணிக்கு வர சொன்னீங்க. அந்த தாமதத்தினால இடைப்பட்ட நேரத்துல அவளுக்கு ஏதாச்சும் ஆபத்து ஏற்பட்டு இருக்குமோன்னு எனக்குள்ள ஒரு சின்ன குறுகுறுப்பு பரத். நேத்து ராத்திரி அவளுக்கு எந்த அசம்பாவிதமும் நடக்கலன்னு உறுதியா சொல்லலாம் சுசி. எப்படி சொல்றீங்க? இன்னைய பேப்பர்ல எந்த கொலை செய்தியும் இல்ல. பின்னிரவில் நடந்தா இனிமேதான் செய்தி வரும். என்ன சுசி இது? ஏன் இப்படியெல்லாம் கற்பனை பண்ணிக்கிற? அதான் சொன்னேனே, கில்ட்டி உணர்வு தான். நாம அவ வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாமே. அவளுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் ஒண்ணுமில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். சரி, ஆனா அவ தன் வீட்டு விலாசத்தையே சொல்லலையே சுசி. தெரிஞ்சுக்க முடியாதா? சுலபந்தான். சிட்டில கேபரே டான்ஸ் நடத்துற ஹோட்டல்ஸ் கம்மி. மோனிகான்னு நமக்கு சொன்ன பேரு உண்மையா இருந்தா அட்ரஸ் தெரிஞ்சுக்கலாம். ஆனா பொதுவா இந்த மாதிரி ஹோட்டல்ல டான்சர்ஸ் அட்ரஸ் கேட்டா சொல்ல மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஒரு மாதிரியா பாப்பான் என்ன. ஆம்பளை விசாரிச்சாதான் அப்படி பாப்பாங்க. நீ போய் விசாரிக்க போறியா? எஸ், ஒரு மன திருப்திக்காக அவ ஃபோன் நம்பர் கிடைச்சா கூட போதும். நல்லா இருக்கியாடி அம்மான்னு கேட்டுட்டு வச்சிடுவேன். வித்தியாசமான குட்டி நீ. சே, இந்த வார்த்தையை உபயோகிக்காதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பரத். ஒரு 1438 வாட்டி இருக்குமா? கட்டிட் பரத். வீட்டுக்கு போனதும் ரெடியா இருங்க. நான் அவளோட அட்ரஸோட வரேன். 2 பேரும் போய் பார்க்கலாம். சரி, நீங்க ஒரு காரியம் பண்ணணுமே. என்ன? கமிஷனர் ஆஃபீஸில் உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் செஞ்சு நேற்று சாயந்தரம் முதல் இப்போ வரைக்கும் கொலை எதுவும் விழுந்திருக்கான்னு விசாரிச்சுட்டு தகவலோட வாங்க. தீர்மானமே பண்ணிட்டியா நீ? ராத்திரி பூரா கெட்ட சொப்பனம் பரத். அதான் தவிக்கிறேன். என் கனவு பல தடவை பழிச்சிருக்கு. பரவாயில்லையே, ஏன் சாபமும் பழிக்கும் போலிருக்கே. சரி, போற இடத்துல ஜாக்கிரதையா விசாரி. ஆடவரியா தங்கச்சின்னு கேட்டுட போறாங்க என்று நாற்காலியை திருப்பி கொண்டான் பரத். சே, என்ன ஆள் நீங்க என்று அவள் சொன்னதை காதில் வாங்காமல் புறப்பட்டான். ரவி அன்று அலுவலகம் வராததால் வெறி சென்றிருந்தது. அங்கிருந்து கிளம்பி நேரே வீடு வந்து முதல் காரியமாக போனை எடுத்தான். பேசிவிட்டு வைத்தான். தரையிலிருந்து சேகரித்த கடிதங்களை பார்வையிட்டு மேஜை மேல் வைத்துவிட்டு ஷூக்களை உதறினான். முகம் கழுவி உடை மாற்றி தயாராய் காத்திருந்து பிஸ்கட்டை கடித்து கொண்டு காலை பேப்பரில் மிச்சம் வைத்த பக்கங்களை தொடர்ந்தான். மோனிகாவுக்கு ஃபோன் இல்ல பரத். கோடம்பாக்கத்தில் தனியா ஒரு மாடி போர்ஷன்ல இருக்கா. இதோ விலாசம். ரெடியா? போலாமா என்று வந்த சுசீலா கருப்பு சேலையில் மஞ்சள் பூக்கள் வைத்திருந்தாள். என்ன இது திடீர்னு சேலை? அப்பப்போ அலமாரியிலேருந்து வெளியில் எடுக்கலன்னா பூச்சி கடிச்சு தின்னுடும்னு சொன்னாங்க. அதான். லுக்கியர் மேன், என் மூஞ்சியை பாருங்க. அதான் எப்பவும் பார்த்துக்கிட்டு இருக்கேனே. தமிழ் பண்பாடு சேலை கட்டுறது. ஆனால் உலகத்திலேயே தி மோஸ்ட் செக்ஸியஸ்ட் உடை அதுதான். பருவத்துக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒழுங்கா எல்லாம் மறைச்சு பாவாடை சட்டை போடுறது. அதுக்கப்புறம் எப்போ மறைக்கணுமோ
அப்ப வயிறு தெரிய சேலை கட்டுறது நம்ம பண்பாட்டில் இது முரண்பாடில்ல அப்படின்னு உஷா சுப்பிரமணியம் எழுதியிருக்காங்களா? ஏன் எனக்கு சொந்தமா சிந்தனை வராதா? விசாரிச்சிங்களா? எஸ், தமிழ்நாடு முழுக்கவே ரொம்ப அமைதி, எந்த மேஜர் குற்றமும் இல்ல. திருப்தியா? போதாது, அவளை சந்திக்கணும், வாங்க. புறப்பட்டார்கள். பைக்கில் பிரயாணித்து, இதுதானே டோர் நம்பர் 57 என்றான் பரத் கோலம் வைத்து கொண்டிருந்த இரட்டை சடை பெண்ணிடம். ஆமா சார். இதுல எங்க இருக்கு? மாடி போர்ஷன், இது எங்க வீடு தான். மோனிகாவையா பார்க்கணும் நீங்க? ஆமா, மாடியில தான். இந்த படி வழியா போங்க. இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ரொம்ப தேங்க்ஸ். பிகாம் ஃபர்ஸ்ட் இயரா? இல்ல சார், +2. சரிம்மா, நீ கோலம் போடு என்ற சுசி. கமான்யா என்று பரத் கைப்பற்றி இழுத்து நடக்க படிகள் ஏறி இருவரும் மேலே வந்து கதவில் தொங்கும் பூட்டை சந்தித்தார்கள். இப்ப என்ன செய்யறது என்றாள் சுசி. இரு என்ற பரத் காற்றில் 2 தரம் ஆழமாக முகர்ந்து பார்த்துவிட்டு, ஏதோ தீஞ்ச வாசனை வரல உள்ள இருந்து என்றான். அட ஆமா, வெளியில பூட்டி இருக்கு. உள்ள இருந்து தீஞ்ச வாசனை எப்படி வர முடியும்? சரி, நீ இங்கேயே வாடை பிடிச்சுக்கிட்டு நில்லு. நான் அந்த +2 கிட்ட 2 வரி விசாரிச்சுட்டு வந்துடுறேன். பரத் கீழே இறங்க சுசீலாவும் தொடர்ந்தாள். வீடு பூட்டி இருக்கே ஷீலா என்றான். கோலத்தில் இருந்து நிமிர்ந்து, எப்படி பேர் தெரியும் உங்களுக்கு? அதெல்லாம் முகத்தை பார்த்தே சொல்லிடுவேன். நிஜமாவா? அது எப்படி சார்? சாவகாசமா ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் சொல்லித்தரேன். இப்போ கொஞ்சம் தகவல் வேணும். மோனிகாவை நாங்கள் பார்த்தே ஆகணுமே. மோனிகா உங்களுக்கு உறவா? நல்ல வேலை இல்லை. மோனிகா ஒரு மாதிரி சார். ஹோட்டலில் டான்ஸ் ஆடுறவங்க. கண்ட நேரத்தில் வெளியில் போவாங்க, கண்ட நேரத்தில் திரும்புவாங்க. நாங்கள் காலி பண்ண சொல்லியிருக்கோம். அவங்களோட பேசக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. பேச வேணாம். கடைசியாக எப்போ பார்த்தீங்க? நேற்று ராத்திரி அம்மாவும் நானும் காலி பண்ண சொல்லி சண்டை போட்டுட்டு உள்ளே போனோம். அப்போ பார்த்தது தான். எத்தனை மணி இருக்கும் அப்போ? 7:30 மணி இருக்கும். இன்னைக்கு காலையிலேருந்து இறங்கி போனதை ஏறி போனதை பார்க்கலையா? இல்லை. உங்கள் அம்மா பார்த்துருக்கலாம் இல்லையா? போய் கேட்டுக்கிட்டு வரட்டுமா? கூப்பிட்டா நானே கேட்டுக்குவேன். சரி என்று உள்ளே ஷீலா போனதும் பரத்தின் இடுப்பில் கிள்ளி, சொல்லுங்க, எப்படி அவ பேர் தெரியும் உங்களுக்கு என்றாள் சுசி. போன ஜென்ம நினைவு சுசி. அப்போ இவ என் கள்ளக்காதலி. இன்னும் பலமா கிள்ளட்டுமா? சொல்றீங்களா? இதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. சொல்லிடுறேன். இரு, அவங்க அம்மா வர்றாங்க பாரு, முதல்ல பேசிடலாம். வணக்கம்மா என்றான். மோனிகாவை காலையிலேருந்து நான் பார்க்கல சார். எங்கே போனாலும் சொல்லிட்டு போகிறதில்ல, நாங்கள் அதிகமாக பேசுறதில்ல என்றாள் அம்மா. சரி, நேற்று 7:30 மணிக்கு மேலே போன மோனிகா அதுக்கப்புறம் இறங்கி போனதை பார்த்தீங்களா? எங்களுக்கு இதான் வேலையா? ஏம்மா இவ்வளோ கோச்சுக்கிறீங்க? நேற்று 7:30 மணிக்கு வீடு திரும்பினப்போ மோனிகா தனியாத்தான் வந்தாளா, இல்லை கூட யாராவது? தனியாத்தான் வந்தா. ஷீலா, நான் தான் பதில் சொல்கிறேனே, நீ உள்ளே போ. எங்கள் அம்மா பேரை சொல்லுவீங்களா சார் என்றாள் ஷீலா. 20 வயசுக்குள்ளதான் அந்த வித்தை பழிக்கும். அப்புறம் ஏம்மா, மாடி போர்ஷனில் கதவுல தொங்குற பூட்டு நீங்கள் கொடுத்ததா இல்லை மோனிகா வாங்கி போட்டுக்கிட்டதா? நாங்கள் கொடுத்தது தான். ஏன்? இல்லை, உள்ள லைட்டெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. மோனிகா அவசரமாக புறப்பட்டு போயிருக்கணும். உள்ளே இருந்து தீஞ்ச வாசனை வருது. வந்தா நமக்கு என்னங்க? என்னம்மா இவ்வளவு அலட்சியமாக சொல்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, உள்ள துணியை அயன் பண்ணிட்டு ப்ளக்கில் இருந்து வயரை எடுக்காமல் மறந்துட்டு அப்படியே வச்சுட்டு போயிருக்கலாம். நமக்கு என்ன சார், கரண்ட்டு பில்லு அவ தான் கட்டுறா. அது இல்லைம்மா, துணி தீஞ்சு போகிற வாடை தான் வருது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் குப்புன்னு தீ பிடிச்சிக்கலாம். கதவு ஜன்னல் எல்லாம் மறந்தானே, இல்லை ஃபயர் ப்ரூஃப் மெட்டீரியலா? இப்போதுதான் அந்த அம்மாவுக்கு உரைத்தது. ஐயோயோ என்றாள். அந்த பூட்டுக்கு இன்னொரு சாவி வச்சிருக்கீங்களா? இருக்கு, எடுத்துக்கிட்டு வாங்க, திறந்து பார்க்கலாம். சட்டப்படி தப்பு தான். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் திறக்காம இருக்கிறதும் தப்பு. இந்தா எடுத்துட்டு வரேன் என்று அந்த அம்மா உள்ளே ஓடினது வினோதமாய் இருந்தது. சொல்லுங்க பரத் என்றாள் சுசி. என்ன? அவ பேரை நீங்க எப்படி? இப்ப அதான் முக்கியம். மோனிகா வீட்டுக்குள்ள பார்த்துடலாம். உள்ள எதுவும் இல்லாம போய் அப்ப பார்த்து அந்த மோனிகா வந்து சேர்ந்து வீட்டில் 10,000 பணம் வச்சிருந்தேன் காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க பரத்? நாமா? இங்கேயா வந்தம்மா? அந்த அம்மாவும் பின்னாலேயே ஷீலாவும் வர, பெரியம்மா, உங்களால் படியேற முடியலன்னா உங்க பொண்ணு மட்டும் வரட்டுமே என்ற பரத்தின் வார்த்தையை எல்லாம் காதில் வாங்காமல் அந்த அம்மா முன்னதாக படியேறினாள். சுசி தொடர, பரத் தொடர, ஷீலா தொடர. ஏன்பா திறக்கலாமா? கருகல் நாத்தம்தான் வருது. பம்பு எதுவும் வராதே? அதெல்லாம் வராது, நான் வக்கீல், பார்த்துக்கிறேன், திறங்க. பூட்டை திறந்து கதவுகளை தள்ளி உள்ளே வர, தரையில் முதலில் கண்ணில் பட்டது அந்த தோசை திருப்பி. இது என்ன இங்கே கிடக்கு என்றாள் ஷீலா. எடுக்காதீங்க, புகை பாருங்க, சமையல் கட்டிலிருந்து வருது. எல்லோரும் அங்கே வர, கேஸ் அடுப்பு நீல மெல்லிய ஜுவாலையாக எரிந்து கொண்டிருக்க, தோசை கல்லின் மேல் கண்ணங்கரேல் என்ற வஸ்துவிடம் இருந்து அந்த வாடை வந்து கொண்டிருக்க, தோசை கருகி இருக்குதுங்க. ஐயையோ, இந்த மாவுல பாருங்க. அருகில் இருந்த பாத்திரத்தில் தோசை மாவில் மேல் ஒரு கரப்பான் பூச்சி செத்து கிடக்க, பரத் அடுப்பின் குமிழை திருப்பி தீயை அணைத்தான். அருகில் இருந்த ஜன்னலின் கதவுகளை திறந்தான். ரொம்ப நேரம் தோசை கருகி இருக்கு பரத்.
என்றாள் சுசீலா. ஹாலில் லைட் எரியுது, ஃபேன் சுத்துது. தோசையை ஊற்றி வச்சுட்டு பூட்டிட்டு புறப்பட்டு எங்கே போவா? அவ்வளவு அவசரமா? என்றாள் சுசீலா. பரத் யோசனையில் இருந்தான். எதையும் தொடாம ஹாலுக்கு வாங்க என்றான். ஹாலில் சோஃபாவில் ஒழுங்கில்லாமல் கிடந்த பெண் உடைகளை பார்த்தான். வாசல் கதவுக்கு அருகாக கிடந்த அந்த எவர் சில்வர் தோசை திருப்பியை மறுபடி பார்த்தான். என்ன பரத், அவ்வளவு அவசரமா எங்க போயிருப்பா? சுசி, மோனிகா இயல்பா புறப்பட்டு போனதா நான் நினைக்கல. பின்ன இங்க இருக்கிற சூழ்நிலையை பார்க்குறப்போ நான் சொல்ற ஒரு கற்பனை காட்சி பொருந்துதான்னு பார்க்குறியா? சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி, ஏம்மா, நேற்று ராத்திரி வெளியிலேருந்து திரும்பி வந்த மோனிகா இந்த சோஃபாவில் கிடக்கிற ட்ரெஸ்ஸை தானே போட்டிருந்தா? ஆமாம் சார் என்றாள் ஷீலா. மோனிகா மேலே வந்து ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு டிஃபன் சாப்பிட்றதுக்காக சமையல் கட்டில் தோசை ஊற்றிருக்கா. அப்போ வாசலில் யாரோ மணி அடிக்கிறாங்க. கதவை திறக்க வந்த மோனிகா இயல்பா கையோட தோசை திருப்பியையும் எடுத்து வரா. கதவை திறக்கிறா. அவள் சந்திச்ச நபர் அவள் விரும்பாத நபர். அவன் ஏதோ ஒரு ஆயுதத்தை காட்டி மிரட்டல் முனையில அவளை உடனே அழைச்சிக்கிட்டு போயிருக்கான். மற்றவங்களுக்கு சந்தேகம் வேணாம்னு பூட்டை எடுத்து அவளையே பூட்ட வச்சிருக்கான். என்னங்க தம்பி, மாடர்ன் தியேட்டர் படம் மாதிரி என்னென்னவோ சொல்றீங்க என்றாள் அந்த அம்மா. ஆமாங்க, நான் இப்படி யூகிக்க காரணம் இருக்கு. நான் ஒரு லாயர். நேற்று சாயங்காலம் மோனிகா எனக்கு ஃபோன் செஞ்சு தன்னை யாரோ கொல்ல போறதாவும் அது சம்பந்தமா என் உதவி வேணும்னு சொன்னான். ராத்திரி 10 மணிக்கு என் வீட்டுக்கு வரதா சொன்ன மோனிகா வரல. இந்த நிமிஷம் வரைக்கும் ஃபோனும் செய்யல. இங்கே உள்ள சூழ்நிலையும் சிக்கலா இருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்போ சம்திங் ராங், என்னமோ விபரீதமாக நடந்திருக்குன்னு தான் யூகம் பண்ண வேண்டியிருக்கு. என்னங்க கொலைன்னெல்லாம் பேசுறீங்க? இப்போ என்ன செய்யறது? நீங்கள் ஏமா கவலைப்படுறீங்க? நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. வாங்க எல்லாரும் போகலாம். கதவை சும்மா சாத்தலாம். சுசி, பக்கத்தில் ஃபோன் எங்கே இருக்குன்னு பார்த்து கோடம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் செஞ்சுட்டு வரியா? ஏய் ஷீலா, எதையும் தொடாமல் வந்து தொலைடி. நம்ம கைரேகை எல்லாம் படக்கூடாது. இவளுக்கு இடம் கொடுத்ததுக்கு போலீஸ்காரங்களை எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு. ஐயா லாயரே, நீங்கள் தான் திறக்க சொன்னீங்கன்னு சொல்லிடுவேன். தாராளமாக சொல்லுங்க. ஷீலாவும் அந்த அம்மாவும் இறங்கி செல்ல சுசி கண்களில் நீர்த்திரையுடன் என்னால தானே என்றாள். ஏய் சி, இது என்ன பைத்தியக்காரத்தனமா? நீ என்ன செஞ்ச? இப்போ என்ன ஆயிடுச்சு? மோனிகாவை யாரோ வலுக்கட்டாயமாக கடத்திக்கிட்டு போயிருக்கலாம்ங்கிறது என் கற்பனை தான். இப்போ கூட மோனிகா திரும்பி வரலாம். அவசரமாக போனதுக்கு ஏதாச்சும் நல்ல காரணம் இருக்கலாம். அப்புறம் ஏன் போலீஸுக்கு சொல்ல சொல்கிறீங்க? அசம்பாவிதமாக நடந்திருந்தா தாமதிக்கிறது தப்பு. அதனால் போயிட்டு வா. நீங்கள் போலீஸ் வர்றதுக்கு முன்னால் சும்மா ஒரு ரவுண்ட் இந்த வீட்டை பார்த்து வச்சுக்கிறேன். நீ போ. சுசீலா வெளியேறி படியிறங்கி சென்றதும் பரத் அந்த ஹாலில் நிதானமாக நடந்து உன்னிப்பாக எல்லாவற்றையும் கவனித்தான். வாசல் கதவுக்கு இடதுபுறத்தில் ஹீல்ஸ் வைத்த செருப்புகள் 2 ஒன்றுக்கொன்று விரோதமாய் கிடக்க, மோனிகா கடத்தப்பட்ட போது செருப்பணியாமல் சென்றிருக்கலாம், அல்லது வேறு எத்தனையோ ஜோடிகள் வைத்திருக்கலாம் என்று யோசித்து கொண்டான். அந்த ஹால் கச்சிதமான அளவில் நேர்த்தியாக இருந்தது. கீழே அதன் ஸ்டாண்டில் பத்திரிகைகள் வரிசை இல்லாமல் கிடந்தன. மேஜையின் மேல் மாத்திரை, மருந்து, சீசாக்கள் இருக்க நெருங்கி மாத்திரை பெயரை படித்து பார்த்தான். கருத்தடை மாத்திரை இது. திரும்ப வைத்தான். மேஜையின் இந்த பக்கம் கைப்பை இருப்பதை கவனித்தான். எடுத்து திறந்து பார்த்தான். உள்ளே 2 பிரவுன் கவர்கள் இருக்க, ஒன்றில் ஒரு ரெடிமேட் கடையின் விலாசம் பிரிண்ட் செய்யப்பட்டதோடு பின்னடிக்கையில் பில்லையும் பின் செய்திருந்தார்கள். பில்லில் ஒன்று கர்ச்சிப்புகளுக்கு விலை போட்டிருக்க தேதி பார்த்தான். நேற்றைய தேதி. அப்புறம் கைப்பைக்குள் இருந்த மற்றொரு கவரில் ஒரு ஜெனரல் ஸ்டோர்ஸ் விலாசம் இருக்க, அது பின் செய்யப்படாமல் சும்மா மடக்கப்பட்டிருந்தது. உள்ளே இருந்து நெயில் பாலிஷ் ரிமூவரை எடுத்து பார்த்து வைத்து பழையபடி மடக்கினான். மேலும் கொஞ்சம் பணமும் சில்லறைகளும் ஒரு துண்டு காகிதமும், காகிதத்தில் பரத்தின் விலாசமும் ஃபோன் நம்பரும் இருக்க உள்ளே வைத்தான். கைப்பையை மூடி வைத்துவிட்டு மேஜையின் இழுப்பறை பூட்டியிருக்கிறதா என்று பார்த்தான். இல்லை. இழுத்தான். உள்ளே ஏராளமாய் குப்பை பொருள்கள். இவற்றின் நடுவே ஒரு விசிட்டிங் கார்டு கையால் எடுத்தான். எஸ் நாகராஜன், MBBS, லக்ஷ்மி கிளினிக், கவுடியா மட் ரோட், ராயப்பேட்டை, சென்னை 14 என்று ஆங்கிலத்தில் இருக்க மனதில் பதித்து கொண்டான். அருகில் இருந்த பெட்ரூமுக்குள் நுழைந்தான். நிறைய அப்சர்வ் செய்தான். வெளிப்பட்ட போது சுசீலா மேலே வந்து ஃபோன் செஞ்சிட்டேன் என்றாள். அத்தியாயம் 5. அந்த சப் இன்ஸ்பெக்டர் வெடவெடவென்றுதான் இருந்தார். ஆனால் உள்ளே நுழைந்ததுமே பாப்கார்னாய் பொரிந்தார். யார் சார் இங்கே லாயர்? ஏன், நான் தான் என்றான் பரத். சட்டம் படிச்சுட்டா உங்கள் இஷ்டப்படியெல்லாம் நடந்துக்கலாம்னு அர்த்தமா? இந்த போர்ஷனுக்கு சொந்தக்காரர் இங்கே இல்லாத பட்சத்தில் கதவை திறந்து உள்ளே வந்தது குற்றம். ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ்ன்னு சொல்லி உங்களை உள்ளே தள்ளலாம், தெரியுமா? மன்னிக்கணும், இதுக்கு பேர் ட்ரெஸ்பாஸ் இல்லை. பூட்டை திறந்திருக்கேன், அதனால ஹவுஸ் பிரேக்கிங்னு தான் வரும். செக்ஷன் 445 உத்தரவோட வந்து தாராளமாக என்ன அரெஸ்ட் பண்ணலாம், வழக்கு போடலாம். சப் இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் சூடு பின்வாங்கி, என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் என்றார்.
பின்ன என்ன, வந்ததும் விபரம் கேட்கறத விட்டுட்டு ஆய் ஊயின்னு குதிச்சா சாதாரணமாக நான் உங்களை கீழே பிடிச்சு தள்ளினா குற்றம். அதுவே உங்கள் கால்கிட்ட பாம்பு ஒன்று படம் எடுத்து நிற்கிறப்போ தள்ளி விட்டா வீர செயல் சார். மோட்டிவ் தான் முக்கியம். கம் வித் மீ. பரத் அவரை சமையல் அறைக்கு அழைத்து சென்றான். இந்த பர்னர் விடாம எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த கருகின தோசையை பாருங்க. வாடைய விடுங்க. இதோ காத்துல பறக்குதே ஜன்னல் ஸ்கிரீன். இதோட முனை லேசா இந்த நெருப்புல பட்டா என்ன ஆகும்? நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு பதிலா ஃபயர் ஸ்டேஷனுக்கு தான் ஃபோன் பண்ணணும். ஓகே, ரொம்ப பேசாதீங்க. இப்போ உங்க புகார் என்ன? நேரா வாங்க. இந்த வீட்டில் வசிக்கிற மோனிகாங்கிற டான்ஸருக்கு நேத்தைக்கு ராத்திரி விபரீதமா ஏதோ நடந்திருக்கு என்ற பரத் மோனிகா தனக்கு ஃபோன் செய்ததில் ஆரம்பித்து பூரா சொன்னான். சேது மாதவன் என்ற பேட்ச் அணிந்திருந்த சேது மாதவன், என்ன சார் மைல் கணக்கில் ரீல் சுத்துறீங்க? திருச்சியில கொலையை பார்த்தாங்களாம், சென்னையில இவங்கள துரத்துறாங்களாம். அப்படின்னா அந்த பொண்ணு எங்ககிட்ட வராம முன்ன பின்ன தெரியாத உங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை விட பிரைவேட் டிடெக்டிவ் மேல அதிகம் நம்பிக்கை வச்சிருக்கலாம் மோனிகா. என்னால் ஒத்துக்க முடியாது. நீங்க ஏதோ ட்ராமா பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு பேர் என்ன? மோனிகாவா? ரைட், நான் எல்லாம் விசாரிக்கிறேன். உங்க விசிட்டிங் கார்டு என்கிட்ட இருக்கட்டும். நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். நீங்க போகலாம். உங்களுக்கு என் உதவி தேவைப்படலாம் சார். தேவைப்பட்டா ஃபோன் பண்றேன். சார், நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த மோனிகாவை வெயிட், உங்கள் அபிப்பிராயமோ யூகமோ கேட்கல. நீங்கள் போகலாம்னு சொல்லி 10 நிமிஷம் ஆச்சு. புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை கோபம் வேஸ்ட் ஆனது. ஓகே, நாங்கள் போகிறோம். நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐ எம் நாட் ஆன்சரபிள் டு யூ மிஸ்டர். எனக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு தெரியும். சந்தேகம் வந்தாலும் உங்களை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு தடவை சொல்லணுமா? வேணாம், வா சுசி போகலாம். இருவரும் புறப்பட்டு படி இறங்கி கீழே வர, என்ன பரத் அவர் இப்படி பிராண்டுறாரு? நீங்கள் நம்ம நியூட்டன் சார் பேரை சொல்லி நாம் யாருங்கிறத சொல்ல வேண்டியதானே? இப்போ வேணாம், கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம். பூட்டை திறந்து உள்ளே போனது அவருக்கு பிடிக்கல. நான் வேற சவுடாலா பேசினேன்னா அந்த கடுப்பில் இவ்வளவு காட்டமாக பேசுகிறாரு. எனக்கு ஒன்றும் அவர் உருப்படியாக எதுவும் செய்வார்னு நம்பிக்கை இல்லை. பைக் போய் கொண்டிருக்க, இப்போ எங்கே பரத் போகிறோம்? மோனிகா டான்ஸ் ஆடுற ஹோட்டல் சித்தார்த்து போகிறோம். அங்கே ஏதாச்சும் செய்தி கிடைக்கலாம் நமக்கு. ஹோட்டல் சித்தார்த்தா அத்தனை பிரம்மாண்டமாய் இல்லை. முகப்புதான் சரியில்லை என்றாலும் உள்ளே பிரமாதப்படுத்தி இருந்தார்கள். வரவேற்பு பகுதியின் எதிரே திறந்த புல்வெளியில் 2 முயல் குட்டிகள் ஒன்றை ஒன்று துரத்தி கொண்டிருந்தன. வரவேற்பாளினி சிக்கனமாய் கொண்டையிட்டு காஷ்மீர் சில்க் உடுத்தி கை கழுத்து காதுகளில் மொட்டையாய் இருந்தாள். முகத்தில் எண்ணெயாய் இருந்தாள். உதடுகள் மட்டும் பளபளா. முதல்ல யார்கிட்ட விசாரிச்ச சுசி என்றான் பரத். இவகிட்ட தான், மோனிகாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி விலாசம் கேட்டேன். தயங்காம கொடுத்துட்டா. அப்போ நீயே கேளு. டான்ஸ் ஹால் சம்பந்தப்பட்ட மேனேஜரை பார்க்கணும்னு சொல்லு. விபரத்தை சொல்லாத என்று பரத் நடந்து ஒரு குஷன் நாற்காலியில் அமர்ந்து கொள்ள, சுசீலா கொஞ்ச நேரம் அவளிடம் பேசிவிட்டு திரும்பி வந்து, முதல் மாடியில் லெஃப்ட் வாக்கில் 2வது ரூம், தசரதன்னு பேரு என்றாள். லிஃப்ட் உபயோகித்து நடந்து கதவை தட்டினார்கள். திறந்த தசரதன் உதட்டில் சிகரெட் தொங்க, கையில் நீளமாக ஒரு மளிகை கடை பட்டியல் போல எதுவோ வைத்திருந்த டை அணிந்த அவர் எஸ் என்றார். நான் பரத், லாயர். உங்கள் ஆர்டிஸ்ட் மோனிகா பற்றி கொஞ்சம் பேசணும். கதவை முழுக்க திறந்ததும் ஏசி தாக்கியது. உள்ளே வந்தார்கள். நாற்காலிகள் இருக்க அமர்ந்தார்கள். தசரதன் மேஜையை சுற்றி வந்து தனது சுழல் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு, சொல்லுங்க, என்ன விஷயம் என்றார். மிஸ் மோனிகா இங்கே எத்தனை வருஷமா இருக்காங்க சார்? 6 மாசமாக தான். 1 வருஷம்தான் கான்ட்ராக்ட். அப்புறம் ஆளை மாற்றிடுவோம். என்ன விஷயம்னு சொன்னால் தேவலை. சொல்கிறேன். இங்கே எத்தனை ஷோஸ்? 2. ராத்திரி 8 to 10, 10 to 12. மோனிகாவுக்கு தினம் டான்ஸ் உண்டா? ஸ்டார் அட்ராக்ஷன் சார் மோனிகா. அவளுக்காகவே 2 பசங்க 1 மாசமாக தினம் வர்றாங்க. யூனோ, மோனிகாவுக்கு புதன்கிழமை ரெஸ்ட் தினம். நேற்று மோனிகா டான்ஸ் ஆடினாங்களா? இல்லை, நேற்று மோனிகா லீவ். ஈவினிங் ஃபோன் பண்ணி லீவ் சொன்னா. நீங்கள் எதுக்காக கேட்குறீங்கன்னு இன்னும் சொல்லலை. நேற்று சாயங்காலம் மோனிகா எனக்கு ஃபோன் செஞ்சு தன்னை யாரோ கொலை செய்ய திட்டம் போடுற மாதிரி சொன்னாங்க. அதை பற்றி விபரமாக பேச ராத்திரி 10 மணிக்கு என் வீட்டுக்கு வரதா சொன்னாங்க. வரலை, ஃபோனும் இல்லை. சரின்னு இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தப்போ என்று விவரித்தான். தசரதன் அதிர்ந்து போய், அப்படியா சொல்றீங்க? என்கிட்ட அப்படி எதுவும் சொல்லலையே. இப்போ மணி 7ஆக போகுது. 8 மணி ஷோவுக்கு கரெக்டாக வந்துடுவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். மோனிகா இல்லைன்னா நாற்காலி மேஜையெல்லாம் உடச்சிடுவானுங்க சார். நீங்கள் நாற்காலி மேஜையை பற்றி கவலைப்படுறீங்க. நாங்கள் மோனிகாவுக்கு என்ன ஆயிருக்குமோன்னு கவலைப்படுறோம். அவளுக்கு என்ன சார், கடப்பாறை மாதிரி ஸ்ட்ராங்கான உடம்பு. கொஞ்சம் ஐசோமெட்ரிக்ஸோட கராத்தே கூட கற்று வச்சிருக்கா. ஷோ ஹாலில் வரம்பு மீறி கையை வச்சுட்ட ஒருத்தனை போட்டு துவைச்சி எடுத்தவாவ. அதெல்லாம் எதுவும் ஆகியிருக்காது. நீங்கள் பேசுறது குழந்தைத்தனமாக இருக்குது சார். கராத்தே வீரனை துப்பாக்கியால் சுட்டா கராத்தே புல்லட் ப்ரூஃபாக முன்னாடி நிற்குமா? ஏன் அப்படியெல்லாம் கற்பனை பண்ணுறீங்க சார்? அவளை வாழ்க்கையில் ஒரு தடவையாவது தொட்டுடணும்னு தான் நிறைய பேர் அலைகிறாங்க. கொலை பண்ணுற அளவுக்கு விரோதம் எதுவும் இல்லை.
இன்னும் டைம் இருக்கு, 8 மணி ஷோவுக்கு வந்துருவா பாருங்க. அப்படி வர முடியலன்னா முன்கூட்டியே சொல்லிடுவா. இன்னைக்கு எந்த செய்தியும் இல்லை, அதனால கண்டிப்பா வர்றா. தசரதனின் அசட்டுத்தனமான நம்பிக்கையை பற்றி என்ன சொல்வது என்று புரியவில்லை பரத்திற்கு. ஓகே, வரட்டும், வந்தா சந்தோஷம்தான். எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்ன? மோனிகாவோட டான்ஸ் ஆடுற வேற பெண்களை யாரையாவது நான் சந்திக்கணும், கொஞ்சம் பேசணும், நேரம்தான் இருக்கே, ப்ளீஸ். ஓஎஸ், ஏற்பாடு பண்ணிடலாமே என்று ஸ்விட்ச் ஒன்றை அடுத்த வினாடிகளில் கதவு திறந்தது. என்ன சார் என்றான் ஒருத்தன். டான்ஸ் ஹால் போ, அங்கே மேக்கப் ரூமில் ஹரினா பிரீதா இவங்க 2 பேரும் வந்துட்டாங்களான்னு பாரு. உடனே வந்து சொல்லு. ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா நீங்கள்? இல்லை, வேணாம், இதோ வந்துட்டேன் என்று தசரதன் எழுந்து வெளியே சென்று விட சுசீலா பரத் பக்கம் திரும்பி, ஒருவேளை இவர் சொல்கிற மாதிரி வந்துடுவாளா எங்கேருந்தாவது? என்ன சுசி, நடந்திருக்கிற விபரீதம் புரியாமல் நீயும் அசட்டுத்தனமாக பேசுகிற. அவள் வரப்போகிறதில்ல, செம்மத்தியா எங்கேயோ மாட்டியாச்சு. இப்போ என்ன செய்ய போறீங்க பரத்? பரத், மோனிகாவை காப்பாத்திடுங்க. அவளுக்கு என்ன கதி ஆகியிருக்குன்னே புரியலையே சுசி. விசாரிப்போம். அவளோட ஆடுற பெண்கள் கிட்ட இருந்து ஏதாச்சும் உபயோகமானதா தகவல் எதிர்பார்க்கிறேன்னா. தசரதன் மறுபடி வந்து, பிரீத்தான்னு ஒரு கோ டான்சர் மட்டும்தான் வந்திருக்கா. எல்லாரும் வர நேரம்தான் இது. எல்லாரையும் சந்திக்கணுமா நீங்க? முதல்ல இந்த பெண்ணோட பேசிடுறேனே. இங்கே என் ரூமுக்கு வர சொல்லியிருக்கேன், பேசுங்க. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி விபரீதமா நான் நினைக்கல. கதவு தட்டப்பட்டு அனுமதி எதிர்பார்க்காமல் உள்ளே வந்தாள். மிடி அணிந்து போனிடெயில் கூந்தலுடன் அந்த சிவப்பான பூரிப்பான பெண். பிரீதா, சார் மோனிகாவை பத்தி உன்னை என்னமோ விசாரிக்கணுமா? சும்மா உட்கார். அப்படி நளினமாக அமர்ந்து கொண்டு ஒரு மாணவியைப் போல கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு, என்ன சார் என்றாள். மேடம், மோனிகாவோட உங்களுக்கு நல்ல பழக்கமா? எஸ், ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகுறோம். வெல், சமீபத்தில் மோனிகா முக்கியமான சமாச்சாரம் எதையாச்சும் சொன்னாலா? பர்சனல் விஷயங்கள் அதிகம் பேசிக்கிறதில்ல சார். ஆனால் 4-5 நாளாவே அவ முகம் சரியில்லை. என்னன்னு கேட்டதுக்கு ஒன்றும் இல்லைன்னா. ஒரு தடவை பயமா இருக்கு பிரீத்தான்னா. என்ன பயம்னே? ஒரு விஷயம் இருக்கு சொல்றேன்னு சொன்னா. இன்னும் சொல்லலை. நீங்க போலீஸா? இல்லை, மோனிகா நேற்று ராத்திரிலேருந்து காணாம போச்சுன்னு நான் நினைக்கிறேன். நேற்று மாலை ஒரு உதவிக்காக எனக்கு ஃபோன் செஞ்சிருந்தாங்க அவங்க. அந்த பிரீதா தன் கூந்தல் அசைய தசரதனை பார்த்து, என்ன சார் இது இப்படி சொல்றாரு என்றாள். அவரோட யூகத்தை சொல்றாரு. இப்போ வந்துருவான்னு தான் நான் நம்புறேன். மேடம், மோனிகாவை நீங்க எப்போ பார்த்தீங்க கடைசியா? நேற்று மோனிகா டான்ஸுக்கு வரல, லீவு. முந்தா நாள் தான் பார்த்தேன். அப்போ மோனிகா கலகலப்பா இருந்தாங்களா? இல்லை. மோனிகாவை பார்க்க யாரும் வந்தாங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. டான்ஸ் ஹாலில் வித்தியாசமான சம்பவம் ஏதாச்சும் நடந்துச்சா? அப்படி எதுவும் நடக்கலையே. உங்களுக்கு ரெஸ்ட் டே என்னைக்கு? வியாழன். போன புதன் தன் ரெஸ்ட் டே அன்னைக்கு மோனிகா எங்கே போயிருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பிரீதா தயக்கமாய் தசரதனை பார்க்க, உனக்கு தெரிஞ்சா தாராளமாக சொல்லு பிரீதா, நீங்கள் பேசுங்க, வரேன் என்று மறுபடி தசரதன் வெளியே சென்று விட, திருச்சி போயிருந்தா சார். திருச்சியில் என்ன உறவுக்காரங்க இருக்காங்களா? பிரீதா உதட்டை ஒரு மாதிரி விஷமமாய் கடித்து, உறவுக்காரங்க தான் என்றாள். புரியுது. மோனிகா தான் ஒன்றும் கண்ணகின்னு என்கிட்ட அறிமுகப்படுத்திக்கல. கற்பு பயமானு கேட்டப்போ ரொம்ப கேஷுவலா அதெல்லாம் எப்போவோ எத்தனை தடவையோ அழிச்சாச்சுன்னு சொன்னாங்க. அதனால் என்கிட்ட தயங்காமல் பேசினா மோனிகாவை ஆபத்துலேருந்து காப்பாற்ற முடியும். என்ன சொல்லணும்னா, இன்னும் கொஞ்சம் விபரம் வேணும். போன புதன்கிழமை திருச்சியில் மோனிகா எங்கே தங்கினாங்க? ஓப்பனாக சொல்லிடுறேன் சார், மோனிகா ஒரு கொளுத்த பார்ட்டியை பிடிச்சிட்டா சார். திருச்சியில் வினோத் ஜுவல்லர்ஸ்னு ஒரு பெரிய ஆள். வாரம் இவ ரெஸ்ட் டே அன்னைக்கு போக வர ஃப்ளைட் டிக்கெட்டே வாங்கி அனுப்புவான். இவ போயிட்டு மறுநாள் திரும்பிடுவா. அதான் விஷயம். சரி, எங்கே தங்குவா? ஹோட்டல் தான். அவன் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ஹோட்டலில் தங்க வைப்பானா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்கே சென்னையில் மோனிகாவுக்கு யாராச்சும் உறவுக்காரங்க இருக்காங்களா? ஐ மீன் ரிலேட்டிவ்ஸ்? யாரும் இல்லைன்னு தான் சொன்னதா ஞாபகம். பரத் எழுந்து கொண்டான். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நிஜமாவே அவளுக்கு ஆபத்தா என்ன? புரியுது, புரியாமலும் இருக்கு. தசரதன் உள்ளே வந்து, என்ன எந்திரிச்சிட்டீங்க? பேசியாச்சா? மோனிகாவை சந்திக்கலையா நீங்க? இப்போ வந்துருவா. பரத் சிரித்தான். வந்தா சந்தோஷம்தான். நாங்கள் போகிறோம். 8 மணிக்கு ஃபோன் பண்ணுறோம். மோனிகா வந்திருந்தா ஃபோன்லேயே பேசிக்கிறோம். அப்புறம் ஒரு அப்ளிகேஷன். மோனிகாவோட ஃபோட்டோ ஒன்று வேணுமே. ஒழுங்கானது வேணுமா அரைக்குறையா வேணுமா? முகம் மட்டும் போதும். டிராயர் திறந்து கவர்கள் புரட்டி எடுத்து தந்தார். இருவரும் நன்றி சொல்லி வெளியேறி ஹோட்டலின் கீழ்த்தளத்துக்கு வந்து நடந்து பரத் நின்றான். சுசி, அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட உன் காஷ்மீர் சில்க்கு நல்லா இருக்கு, என்ன விலைன்னு கேளு. வாங்கி தர போறீங்களா? கேட்டுட்டு அவ குளிர்ந்ததும், நம்ம மோனிகாவுக்கு சமீபத்தில் யாராச்சும் அடிக்கடி ஃபோன் பண்ணாங்களா, யாராச்சும் தேடி வந்தாங்களான்னு விசாரி. சீக்கிரம் வரணும். வளவளன்னு பேசிக்கிட்டு நிற்காம இந்த சிகரெட் முடிகிறதுக்குள்ளே வந்துரு என்று லைட்டர் எடுத்து கொளுத்தி கொண்டான் பரத். அத்தியாயம் 6. பரத் சுவாரஸ்யமாய் டிவி பார்த்து கொண்டிருக்க 8 மணிக்கு சுசிதான் பரபரப்பாய் ஃபோன் செய்தாள். பேசினாள், வைத்தாள்.
பரத், மோனிகா வரலையா ஹோட்டலுக்கு? எனக்கு தான் தெரியுமே. இப்போ என்ன பண்றது? இனிமே நாம என்ன பண்ண முடியும் சுசி? அப்போ மோனிகாவுக்கு என்ன ஆச்சு? யாருக்கு தெரியும்? அவளை யார் கண்டுபிடிக்கிறது? கோடம்பாக்கம் சப் இன்ஸ்பெக்டர் சேதுமாதவன். சுசி நடந்து டெலிவிஷனை அணைத்துவிட்டு அவன் எதிரே வந்து அமர்ந்து, எங்க என்னை பார்த்து சொல்லுங்க பரத். என்ன சொல்லணும்? நீங்க அம்பேலா? என்னை என்ன செய்ய சொல்ற? திருச்சி போகலாம் வாங்க. பைசா பிரயோஜனம் இல்லை இதனால. ஆனா உன் திருப்திக்காக ஈடுபடலாம். ஆனா எனக்கு நம்ம ஆபீஸ்ல டைட் ஒர்க் சுசி. ஓகே, நீங்க ஆபீஸ் போங்க, நான் திருச்சி புறப்படுறேன். போய் அவளை பயன்படுத்தின வினோத்தை சந்திப்பேன். சந்திச்சு முட்டாள்தனம், அதுவும் பொம்பளை ஓங்கிட்ட. மோனிகா என் செட்டப் தான். அவளை போன வாரம் நான் தான் இந்த ஹோட்டல்ல இத்தனா நம்பர் ரூம்ல தங்க வச்சேன்னு சொல்லிடுவானா? அதுக்கு தான் உங்களை கூப்பிடுறேன். ப்ளீஸ் வா மேன். என்னாலதான் மோனிகா இப்போ கடத்தப்பட்டிருக்கான்னு எனக்கு கலக்கமா இருக்கு. பரத் அவளை பார்த்து சிரித்து, ஓகே, கொஞ்சம் தீவிரமா இறங்கிடலாமா? சொல்லு, மோனிகாவை இப்போ கடத்திக்கிட்டு போயிருக்கிறவன் யாரு? அவளை கொலை செய்ய நினைச்சவன். ஏன் கொலை செய்யணும்? இவன் யாரையோ கொலை செஞ்சதை பார்த்துட்டா. எங்க பார்த்தா? திருச்சியில தான் தங்கி இருந்த ஹோட்டல் ரூம் ஜன்னல்ல இருந்து. எத்தனை மணிக்கு? நடுராத்திரியில. சரி, இது நடந்தது என்னைக்கு? போன புதன். தேதி சொல்லு மேடம். 6ஆம் தேதி. வெல், நாம திருச்சி புறப்படுறதா இருந்தா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த கிளியர் பண்ணிக்கணும் சுசி. என்ன அது? திருச்சியில 6ஆம் தேதி ராத்திரி கொலை எதுவும் நடந்துச்சா? அப்படி நடந்திருந்தா எங்க? அதை தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு பக்கத்துல உள்ள ஹோட்டல் தான் மோனிகா தங்கினது. இதுக்கு தான் பரத் வேணும்னு சொல்றது. இரு, ஆனா அவ எந்த ஹோட்டல்ல தங்கினா, எத்தனாம் நம்பர் ரூம்ல தங்கினாங்கிறதெல்லாம் தேவையே இல்ல. திருச்சியில அப்படி ஒரு கொலை நடந்திருந்தா அந்த கொலை மேல போலீஸ் எதுவரை வந்திருக்காங்க? அவங்க ஸ்ட்ராங்கா யார சந்தேகப்படுறாங்க? அந்த கொலைகாரன் தான் இப்போ கடத்தல்காரன். என் டிராயர்ல இருந்து அட்ரஸ் டைரி எடு. எடுத்தாள். பி செக்ஷன் எடு. எடுத்தாள். இன்ஸ்பெக்டர் பிரபாகர் ஃபோன் நம்பர் பாரு, தனியா குறி. பார்த்தாள், குறித்தாள். இந்த பிரபாகர் திருச்சியில டிஐஜி ஆபீஸ்ல இருக்கான். இப்போ எஸ்டிடில பிரபாகரை பிடி. ஆள் அகப்பட்டா நான் பேசுறேன். சுசீலா சுறுசுறுப்பாய் கோட் நம்பர் அட்டவணையிலிருந்து பார்த்து கொண்டு சுழற்றி, பிறகு எண்களை சுழற்றி, மிஸ்டர் பிரபாகரோட பேசணுமே. ஓஎஸ், லைன்ல இருக்கேன் என்று பரத்திடம் நீட்டினாள். பரத் வாங்கி கொண்டு காத்திருந்தான். ஹலோ பிரபாகர், சென்னையிலேருந்து பரத். என்னப்பா, எப்படி இருக்க? இந்த பக்கமே காணோம். நீ சொல்லு, நாளை காலையில் உன் முன்னாடி வந்து நிற்கிறேன். நிஜமாவா? சரி சொல்கிறேன். கூடவே ஒரு சின்ன பதிலும் சொல்லிடு. அதானே பார்த்தேன், மணி ஓசை மட்டும் கேட்குதே, யானையை காணோமேன்னு. பிரபா, கொஞ்சம் அவசரமான விஷயம். பார்த்து சொல்கிறேன், அப்புறம் ஃபோன் பண்ணுறேன்னெல்லாம் சொல்லக்கூடாது. எத்தனை யூனிட் ஓடினாலும் பரவாயில்ல, நான் லைன்லையே இருக்கேன். ஒரு தகவல் வேணும். ஊர் சுத்தாமல் நேராக வா பிரதர். 6ஆம் தேதி ராத்திரி அல்லது 7ஆம் தேதி அதிகாலையில் திருச்சியில் கொலைகள் எதுவும் உண்டா? என்னென்ன, எங்கெங்கே, விலாசங்கள் வேணும். இப்போவே வேணுமா? பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல. எங்கள் ஜூரிஸ்டிக்ஷன் முழுக்கவா? ஒன்லி திருச்சி நகரமா? திருச்சி நகரம் மட்டும். சரி இரு, வரேன், லைன்லையே, தூங்கிடாத. பரத் ரிசீவரின் வாயை பொத்தி, சுசி, திருச்சிக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் ரயில் எதுவும் இருக்கான்னு டைம் டேபிள் பாரு என்றான். மேஜை மேல் இருந்த பென் ஸ்டாண்டில் பேனாவை எடுத்து செருகினான். ஒரு காகிதத்தை கையருகில் தயாராய் வைத்து கொண்டான். சுசீலா அட்டவணையில் பென்சிலால் கோடிழுத்து, ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் இருக்கு பரத் என்றாள். ஹலோ பரத் என்றான் பிரபாகர். சொல்லு பிரபா, எழுதிக்கிறேன். நீ எழுதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன சொல்கிற? கடந்த 15 நாளா எங்கள் ஜூரிஸ்டிக்ஷன்லேயே கொலைகள் இல்லை. போன மாதம் 20ஆம் தேதி தான் ஒரு கொலை, அதுவும் ஐயம்பேட்டையில் தான். அப்புறம் வேற என்ன தகவல் வேணும்? ஆர் யூ ஷூர் பிரபா? டிஐஜி ஆஃபீஸ் தகவலையே சந்தேகப்படுறியே நைனா? என்ன, நிஜமாவே திருச்சி வரியா? நாளைக்கு ஸ்டேஷனுக்கு கார் அனுப்பட்டுமா? கொஞ்சம் லைனில் இரு என்று பொத்திக்கொண்டு, சுசி, 15 நாளாக திருச்சியில் கொலையே இல்லைன்னு சொல்கிறான். நாம் போகணுமா? போயிட்டு வந்துடலாம் பரத். மோனிகா பொய் சொன்னதா நான் நினைக்கல. அப்போது பிரபாகர் பொய் சொல்கிறானா? அதில்லை, கொலையை சாமர்த்தியமாக மறைச்சிருந்தா போலீஸ் ரெக்கார்டுகளுக்கு செய்தி எப்படி வரும்? போயிட்டு வந்துடலாம்னு சொல்கிற. கையை எடுத்து விட்டு, ஆமாம் பிரபா, நாளைக்கு வரோம். கார் எல்லாம் வேணாம், நேராக உன் வீட்டுக்கு வந்துடுறோம். வர்றோம்மா. கூட யாரு? சுசீலா. டேஞ்சரான பொம்பளையாச்சே, எனக்கும் உன் ஆளுக்கும் சரியாக வராதே, ஏட்டிக்கு போட்டி ஆயிடும். சரி வா, நான் தயாராகிக்கிறேன். பரத் சிரித்து விட்டு வைத்து, எங்கே போயிட்ட சுசி என்றான். பெட்ரூமில் இருந்து குரல் வந்தது. நம்ம 2 பேருக்கும் பெட்டியில் ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அத்தியாயம் 7. திருச்சி ஜங்ஷனில் பரத்தும் சுசீலாவும் இறங்கி கொண்டு வெளிப்பட்டு டாக்ஸி அமர்த்தி கொண்டு தில்லை நகர் வந்து, வெல்கம் என்றான் பிரபாகர். எஸ்ஐ, சிகப்பு, சுருள் சுருளாய் கிராப், பிரவுன் டிண்டன்ட் கண்ணாடி, மெல்லிய ஃப்ரேமில், மேலுதட்டில் பாதி மறைக்கும் மீசை, பிரேயருக்கு நிற்கும் ஸ்கூல் பிள்ளைகளாய் வரிசை தவறாமல் பற்கள். என்னங்க, இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படிங்கிற கேள்வியை தவிர வேற எல்லாம் பேசலாம். என்ன,
என்றான் பிரபாகர். உள்ளே பிரபாகரின் அம்மா வரவேற்றதும், குளிச்சுட்டு வந்துருங்க, சூடா டிஃபன் இருக்கு என்றாள் அவள். குளிக்காம வந்தா டிஃபன் தரமாட்டீங்களா என்றாள் சுசீலா. கன்னி பெண்கள் குளிக்காம இருக்கக்கூடாதுங்க. போச்சுடா ஆரம்பமா என்றான் பரத். பிரபாகர் அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட அறைக்குள் அழைத்து சென்று, பாத்ரூம் அதோ என்றான். நாங்க இங்க வர்றது 2வது தடவை சார், 10 நிமிஷத்துல குளிச்சிடுறோம் என்றாள் சுசி. பாவிகளா, இதுவும் பன்மையிலா? ஒரு கன்னி பையனுக்கு முன்னால ஆட்டம் போடாதீங்க, அப்புறம் திடீர்னு முக்கியமான சந்தர்ப்பத்துல ரெய்டு நடத்திடுவேன். அதெல்லாம் தயாரா மஞ்சள் துண்டு கட்டின தாலி வச்சிருப்போம் பிரபா என்றான் பரத். ஓகே, வந்த நோக்கம் என்னவோ? பரத் சொன்னான். எங்களுக்கு தெரியாம நடந்த ஒரு கொலைய நீங்க கிளற போறீங்களா? டைம் வேஸ்ட். பேசாம முக்கொம்பு போய் ஜாலியா சுத்திட்டு வாங்க. உங்களுக்காக ஃப்ரெண்டு கிட்ட கார் வாங்கி நிப்பாட்டி இருக்கேன். குளித்து டிஃபன் சாப்பிட்டு நான் டியூட்டிக்கு போகட்டுமா? உனக்கு என்ன உதவி வேணும் என்றான் பிரபாகர். ஒன்று வேணாம். வினோத் ஜுவல்லர்ஸ் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு. பெரிய கடை வீதி, 2 பக்கமும் வரிசையா அங்க ஜுவல்லர்ஸ் தான். போனா கண்டுபிடிச்சிடுவ. இந்தா கார் சாவி. நடுவில் ஏதாச்சும்னா எனக்கு ஃபோன் பண்ணு. பிரபாகர் வயர்லெஸ் ரேடியோ பொருத்தின தனது பைக்கில் புறப்பட்டு சென்றதும், நான் ரொம்ப நாளா தேடின வாலஸ் நாவல் என்றாள் சுசீலா ஆவலாய் புரட்டிக்கொண்டு. சரி, நீ நாவல் படி, பிரபா அம்மா கிட்ட பேசிக்கிட்டு நான் வினோத்தை சந்திச்சுட்டு வரேன். வினோத்தை சந்திக்கிறப்போ நீ வேணாம். ஏன்? வினோத் அழகா இருப்பானாமா? இல்ல, அவனுக்கு அசிங்கமான பெண்களை பிடிக்காதான் என்று வெளியே வந்து மாருதியில் ஏறிக்கொண்டு ஸ்டார்ட் செய்தான். வினோத் ஜுவல்லர்ஸ் சுலபமாக கண்டுபிடிக்க முடிந்தது. எல்லா திசைகளிலும் கண்ணாடிகளுக்குள் நகைகள், தவிர நம் பிரதிபலிப்புகள். திரிசூர்ணமிட்ட பெரியவர், வினோத்தா? என் பையன்தான், பேங்க் வரைக்கும் போயிருக்கான், இப்போ வந்துருவான். நீங்க யாரு? அவரோட காலேஜ் சிநேகிதன். ரமேஷை சொல்றீங்களா? இல்லைங்க, வினோத். அவன் எங்கப்பா காலேஜ் போனா? எஸ்எஸ்எல்சி தானே அவன். போச்சுடா, வெறும் சிநேகிதன் என்று மட்டும் சொல்லிவிட்டிருக்கலாம். எனக்கு தெரியாதாங்க. எஸ்எஸ்எல்சி ஒன்றா படிச்சுட்டு அப்புறம் நான் காலேஜ் போயிட்டேன், அவன் வரல. அதனால கிண்டலா என்னப்பா காலேஜ் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவான். அதை அப்படியே சொல்லிட்டேன். இதோ வந்துட்டானே. ஹோண்டாவில் வந்து நிறுத்தி கூலிங் கிளாஸை கலற்றி கொண்டு படியேறின வினோத்தை, உன் ஃப்ரெண்டாமே வந்திருக்காரு பாரு என்று அவன் அப்பா சொல்ல பரத் முகத்தை புரியாமல் பார்த்தான் அவன். பரத் எழுந்து கொண்டு வினோத்தின் கையை பிடித்து கொண்டு, என்னோட வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றான் சன்னமாக. வினோத் பரத்தின் பின்னே கடையை விட்டிறங்கி, என்ன என்றான். கொஞ்சம் தனியாக பேசணும். உங்கள் கூட பேசுறதுக்காகவே நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். பக்கத்தில் ஹோட்டல் எதுக்கும் போயிடலாமா? நீங்கள் யாருன்னே தெரியாமல் எப்படி வரது? என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனால் மோனிகாவை தெரியும் இல்லையா? அவன் முகம் மாறியது. என்ன பேசணும் என்றான் பதட்டமாய். சரி வாங்க, என் காருக்குள்ளே உட்காந்து பேசலாம். பரத் அருகில் அவன் அமர்ந்து கொண்டான் காரில். நீங்க யாரு என்றான். போலீஸ் சம்பந்தப்பட்ட நபர். போலீஸா என்று கைக்குட்டை எடுத்து நெற்றியில் ஒற்றி கொண்டான். பயப்பட வேணாம், சுத்தி வளைக்க வேணாம். மோனிகாவை தெரியும் இல்லையா? கொஞ்சம் தயக்கத்திற்கு பின் ஆமா என்றான். எனக்கு எல்லா விவரமும் தெரியும். ஒவ்வொரு புதன்கிழமையும் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து வரவழைச்சு நெளிந்தான் சங்கடமாக. மோனிகாவை முந்தா நாள் இரவுல இருந்து காணல. அவ காணாம போன வழக்குல சில மர்மங்கள் இருக்கு. பின்னணியில மர்மமான ஆட்கள் வேலை செய்யறாங்க. மோனிகாவை காப்பாத்தியாகணும். அவ கொலை செய்யப்படலாம். இப்போ உங்க ஒத்துழைப்பு வேணும். நான் என்ன செய்யணும்? பதில் சொல்லணும், அவ்வளவுதான். போன புதன், அதாவது 6ஆம் தேதி மோனிகா திருச்சி வந்தாளா? ஆமா. எங்க தங்க வச்சிங்க? ஹோட்டல் வசந்த். எங்கே இருக்கது? வயலூர் ரோட்ல புதுசா கட்டின ஹோட்டல். ரூம் நம்பர் 210. எத்தனையாவது மாடி? 2வது மாடி. சங்கடமான கேள்விதான், ஆனால் ப்ளீஸ் பதில் சொல்லுங்க. 6ஆம் தேதி மோனிகாவோட எவ்வளவு நேரம் இருந்தீங்க? வந்து சும்மா சொல்லுங்க. ஈவினிங் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இருந்தேன். அப்புறம் மோனிகா எப்போ ரூமை காலி செஞ்சா? மறுநாள் காலையில் வைகை எக்ஸ்பிரஸில் புறப்பட்டு சென்னை போயிட்டா. ராத்திரி 11 மணிக்கு நீங்கள் மோனிகா கிட்ட இருந்து பிரிஞ்ச பிறகு மறுநாள் பார்த்தீங்களா? இல்லை. ஃபோனில் பேசுனீங்களா? இல்லை. மோனிகா சென்னை போனதும் ஃபோன் செஞ்சாளா? இல்லை. தேங்க்யூ, நீங்கள் போகலாம். சார், ஏதாச்சும் சிக்கல்னா நான் மாட்டிக்குவேனா? மாட்டிங்க. சாட்சி சொல்ல வேண்டி வரலாம். ஐயோ, என்ன ஐயோ? ஏதாச்சும் விபரீதமாக நடந்தாதான் சாட்சி சொல்லணும். கவலைப்படாதீங்க, மோனிகாவை காப்பாற்றிடலாம். அடுத்த புதன்கிழமை டான்னு திருச்சிக்கு வர வச்சிடலாம். அவமானமாய் தலை குனிந்து கொண்டான். எவ்வளவு இளமையாக இருக்கீங்க. ஏன் இப்படியெல்லாம் கெட்டு போகணும்? பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கங்க மிஸ்டர் வினோத். வினோத் கீழே இறங்கி, எங்களில் ஒரு தடவைக்கு மேலே கல்யாணம் பண்ணுற வழக்கம் இல்லை சார் என்றான். அட பாவி என்று காரை ஸ்டார்ட் செய்தான் பரத். அத்தியாயம் 8. பிரபாகர் வீட்டு வாசலில் காரை நிறுத்தி ஹாரன் அடித்தான் பரத். சுசீலா கையில் அந்த நாவலோடு எட்டி பார்க்க, வா என்று சைகை செய்து அவள் வந்து ஏறிக்கொண்டு, என்னாச்சு என்றாள். போலீஸோட சம்பந்தப்பட்டவன்னு சொன்னதுமே கடகடன்னு 2ஆம் வாய்ப்பாடு மாதிரி எல்லாம் சொல்லிட்டான்.
இப்போ அவன் சொன்ன ஹோட்டலுக்கு போகிறோமா? ஆமாம், ஹோட்டல் வசந்த், ரூம் நம்பர் 210. நம்ம அதிர்ஷ்டம் அந்த ரூம் இப்போ காலியாக இருக்கணும். இருந்தா வசதி. பரத், இப்போ உங்கள் ஐடியா என்ன? போலீஸ் ரெக்கார்டு படி 6ஆம் தேதி திருச்சியில் கொலை எதுவும் இல்லை. ஆனால் நம்ம மோனிகா தான் ஒரு கொலையை பார்த்ததா சொன்னதை நாம் நம்பித்தான் ஆகணும். ஏன்னா அவ வினோதமான முறையில் காணாமல் போயிருக்கா. அதனால அவ சொன்னது உண்மைன்னா போலீஸுக்கே தெரியாம கொலை ரொம்ப சுத்தமா மறைக்கப்பட்டிருக்குது. அந்த குறிப்பிட்ட ரூம் ஜன்னல்ல இருந்து பார்த்து ஓரளவு கொலை எங்க நடந்திருக்க முடியும்னு தீர்மானிச்சு அப்புறம் அந்த ஸ்பாட்டுக்கு போய் விசாரிக்கலாம். மகத்தான வேலைதான். ஆனா சரியான பாதையில நாம போறோம் என்று பிரேக் அடித்து மெதுவாக குடைபிடித்து நடந்த மனிதரிடம், வயலூர் ரோடு எப்படிங்க போகணும் என்று கேட்டு தெரிந்து கொண்டு காரை செலுத்தினான் மறுபடி. பரத், ஒரு விஷயம் லேசா இடறல. என்ன? மோனிகா கொலையை பார்த்து அலறினதா சொன்னான் இல்லையா? ஆமா. அந்த அலறலை கேட்டு கொலைகாரன் திரும்பி பார்த்தான், அப்படித்தானே? ஆமா. அப்புறம் 2 பேர் ரியாக்ஷனும் என்ன? கொலைகாரன் இடத்த விட்டு ஓடி இருப்பான். நம்ம மோனிகா ஏன் போலீஸ்ல சொல்லல? காரணம் இருக்கு. சொன்னா முதல் விசாரணை இவகிட்ட தான். ஒழுங்கான முறையில் தன்னை அறிமுகப்படுத்திக்கிற நிலையோ தொழிலோ நம்ம மோனிகாவுக்கு கிடையாது. அதனால நமக்கு என்னன்னு காலையில புறப்பட்டு பேசாம சென்னை வந்துட்டா. அவன் அப்புறம் என்ன செஞ்சான்னு தெரியலையே. அதில்ல, இவ சென்னையில தான் இருக்கான்னு அவனுக்கு எப்படி தெரியும்? சுலபம் சுசி. எத்தனையாவது ஜன்னல்ல இருந்து அலறல் வந்துச்சுன்னு நினைவு வச்சுக்கிட்டு அந்த ஜன்னல் எந்த ரூமுக்கு சொந்தமானதுன்னு விசாரிச்சு அப்புறம் அந்த ரூம்ல அன்னைக்கு யார் தங்கினதுன்னு தெரிஞ்சுக்கலாம். தவறாம புதன்கிழமை அவ இங்க வர்றதால லாட்ஜில் உள்ள பையன்களுக்கு அவளை பத்தி தெரிஞ்சிருக்கலாம். ஹோட்டல்ல ரூம் யார் பேர்ல புக் ஆகியிருக்குன்னு தெரிஞ்சா இது சம்பந்தமா பாதி குழப்பம் தீர்ந்துடும். ஸ்லோ பண்ணுங்க பரத். அதோ ஹோட்டல் வசந்த். பிஷப் ஹூபர் காலேஜ் தாண்டி கொஞ்ச தூரத்தில் இடதுகை பக்கத்தில் இருந்த அந்த ஹோட்டலின் முன் காரை நிறுத்தினான் பரத். இறங்கி இருவரும் உள்ளே நடந்தார்கள். பின்னணியில் சாவிகள் மாட்டின புறா குண்டுகள் இருக்க நீளமான வரவேற்பு மேஜையின் அந்த பக்கம் இருந்த ரிசப்ஷனிஸ்ட் இளைஞன் எஸ் என்றான். பரத் தனது விசிட்டிங் கார்டை எடுத்து அவனிடம் நீட்டிக்கொண்டே பின்னணியில் சாவிகள் தொங்கும் கூண்டுகளில் 210ஆம் எண் கூண்டை தேடி அதில் சாவி தொங்குகிறதா என்று பார்த்தான். தொங்கியது. உங்களுக்கு ரூம் வேணுமா என்றான் இளைஞன். இல்ல, தகவல் வேணும். ஐ எம் கனெக்ட் வித் போலீஸ். சென்னையில் ஒரு பொண்ணு திடீர்னு காணாம போயிட்டா. சொன்னா அவளை உங்களுக்கு தெரியும். அவ 6ஆம் தேதி உங்க ஹோட்டல்ல ரூம் நம்பர் 210ல தங்கி இருந்திருக்கா. மேற்கொண்டு சில தகவல்கள் இப்போ நீங்க சொல்லணும். வெயிட், நீங்க ஒரு வக்கீல், துப்பறியும் ஏஜென்சின்னு விசிட்டிங் கார்டில் போட்டிருக்கு. போலீஸோட தொடர்புள்ளவர்னு நீங்க தான் சொல்றீங்க. உங்களோட நான் ஒத்துழைக்கணும்னா எங்க ஹோட்டல் முதலாளிகிட்ட கேட்டுட்டு வந்துருங்க. எங்க இருக்கார் அவரு? டெல்லியில இருக்காரு. மிஸ்டர், ஆர் யூ பிளேயிங் வித் மீ? இதில் என்ன சார் விளையாட்டு? ஐசி, நான் ஒரு லோக்கல் ஃபோன் பண்ணிக்கலாமா? இல்லை இதையும் டெல்லிக்கு போய் நான் பர்மிஷன் கேட்டுக்கிட்டு வரணுமா? 2 ரூபா கொடுத்தா போதும் என்று சுசீலாவை பார்த்து கொண்டே ஃபோனை பரத் பக்கம் திருப்பி வைக்க, உங்கள் பேர் என்ன என்றாள் சுசீலா. கண்ணன். இந்த வேலை போயிட்டா புல்லாங்குழல் ஊதுவீங்கன்னு சொல்லுங்க. பரத், இருங்க, ஃபோன் செய்ய வேணாம். பாவமா இல்லை? என்ன மேடம், மிரட்டுறீங்களா என்றவன், பரத், டிஐஜி ஆஃபீஸா? மிஸ்டர் பிரபாகரை பேச சொல்லுங்க என்றதை கேட்டதும் லேசாய் மிரண்டு போனான். ஒன்றுமில்ல பிரபா, இங்கே வயலூர் ரோட்டில் ஹோட்டல் வசந்த்னு இருக்குது இல்லையா, அங்கே வந்தோம். இங்கே ரிசப்ஷனில் கண்ணன்னு அழகான இளைஞர் ஒருத்தர் இருக்காரு. தேவகவுடாவே சொன்னாலும் என்னோட ஒத்துழைக்க மாட்டாராம். உன்னால் முடிஞ்சா பேசிப்பாரேன் என்ற பரத், இந்தாங்க கண்ணன், பேசுங்க என்றான். கண்ணன் தயக்கமாய் வாங்கி காதில் வைத்தான். எதிர்முனையில் பேச பேச முகம் சிவந்தான். சரி சார், சரி சார் என்றான். வைத்தான். உங்களுக்கு என்ன தகவல் வேணும் என்றான். இப்படி முதலே கேட்டிருந்தா நேரத்தை வீணடிச்சிருக்க வேண்டியதில்லை. ரைட், நேரா வரேன். உங்களுக்கு மோனிகாவை தெரியுமா? மோனிகாவா? சுசி, அந்த ஃபோட்டோவை எடுத்துக்காட்டு. பார்த்ததும் தெரியும் என்றான். யார் இது? எங்கள் ஹோட்டல் கஸ்டமர். வாரம் வருவாங்க, தங்குவாங்க. அதாவது புதன்கிழமைகளில். ஆமாம் சார். எதுக்காக வருவாங்க? சுசீலாவை பார்த்தான். தயங்கினான். இந்த பொண்ணு வெக்கப்படுற ரகம் இல்லை, சும்மா சொல்லுங்க. மோனிகா ஒரு கேபரே டான்சர், தவிர கால்கேர்ள். கால்கேர்ள்னா என்ன சார்? கால்வாசி பொண்ணா? மீதி முக்கால்வாசி என்றாள் சுசீலா. சுசி, கீப் குவைட். கண்ணன், சொல்லுங்க. குறிப்பிட்ட ஒரே ரூமில் தான் எப்பவும் தங்குவாங்களா மோனிகா? இல்லை, அவங்க வர்றப்போ எந்த ரூம் இருக்கோ அதை கொடுப்போம். சரி, வளர்க்க வேணாம். ஜுவல்லரி வச்சிருக்கிற வினோத் தானே ஃபோன் பண்ணி ரூம் போட சொல்லுவார். ஆமாம் சார். யார் பேரில் புக் பண்ணுவீங்க? மோனிகா பேர்லையே. விலாசம்? மோனிகா 57A, காமாட்சியம்மன் தெரு, கோடம்பாக்கம். பரவாயில்லையே, மனப்பாடமாக சொல்கிறீங்களே. தன் பேர்லேயே ரூம் புக் பண்ண மோனிகா மறுப்பு சொல்கிறது இல்லையா? இப்படி பெயரும் விலாசமும் கரெக்டாக கொடுக்கறது பிரச்சனை இல்லையா? இந்த விலாசத்தை முதல் தடவை கொடுத்து புக் பண்ண சொன்னார் வினோத். அப்புறம் இதே பேரில் நாங்கள் பண்ணிடுவோம். லெட்ஜரில் மோனிகான்னு நாங்களே கையெழுத்து போட்டுடுவோம். தன் ஒரிஜினல் விலாசத்தில் தான்
தான் தங்குற ரூம் புக் ஆகுதுன்னு மோனிகாவுக்கே தெரியாது. சரி, 6ஆம் தேதி மோனிகா எந்த ரூமில் தங்கினாங்கன்னு லெட்ஜர் பார்த்து சொல்லுங்க. பார்த்து 210 தான் என்றான். அது இப்போ காலி தானே? திரும்பி பார்த்து, ஆமாம், நான் அந்த ரூமை பார்க்கணுமே. மோனிகாவுக்கு என்ன சார்? அதான் சொன்னேனே காணோம்னு. சாவியை வாங்கி கொண்டு படியேறிய பரத் பின்னால் வந்த சுசியிடம், இப்போ புரியுதா? லட்டு மாதிரி விலாசம் இருக்கிறப்போ அந்த கொலைகாரன் சென்னை வந்து கடத்துறதுக்கு என்ன? யாராச்சும் இந்த அட்ரஸ் கேட்டு எழுதிக்கிட்டாங்களான்னு நீங்கள் கேட்கலையே பரத். அவ்வளவு நேரடியாக கேட்டிருக்க மாட்டான். லெட்ஜரில் எழுதியிருக்கிற அட்ரஸை தெரிஞ்சுக்கிறது பெரிய காரியம் இல்லை. எதுக்கும் ரூம் போயிட்டு திரும்புகிறப்போ கேட்டுடலாம். இருவரும் 210ஆம் எண் அறையின் பூட்டை திறந்து உள்ளே வந்தார்கள். அது டபுள் ரூம். நீட்டாக இருந்தது. மெல்லிய நிறத்தில் சுவர்களில் பூ காகிதம் ஒட்டப்பட்டிருந்தது. கதவுக்கு நேர் எதிரே ஒரு ஜன்னல், இடது பக்கம் ஒரு ஜன்னல் என்று 2 ஜன்னல்கள். நேரெதிர் ஜன்னல் அருகே பரத் அதன் திரைச்சீலையை ஓரமாக ஒதுக்கிவிட்டு கீழே பார்க்க, ஹோட்டலுக்கு அடுத்த காம்பவுண்டிற்குள் ஆஸ்பெட்டாஸ் கூரை வைந்த அந்த சர்வீஸ் ஸ்டேஷன் தெரிந்தது. லிப்டில் தூக்கப்பட்டு அந்தரத்தில் நின்றிருந்த ஒரு அம்பாசிடரை 2 காக்கி சட்டை பையன்கள் குளிப்பாட்டி கொண்டிருந்தார்கள். கார் கேர் சென்டர் என்று போர்டு தெரிந்தது. மற்றொரு ஜன்னல் அருகிலிருந்து கீழே பார்த்தபோது அந்த தனி வீடு தெரிந்தது. மேலே கிராப்பாக ஓடுகள். வீட்டில் ஒரு பிரதான ஜன்னல் தெரிந்தது. மூடியிருந்தது. முகப்பு தெரியவில்லை. பின்பக்கம் கிணறு தெரிந்தது. சாக்கடை, முள் செடிகள், ஒரு முருங்கை மரம், அதில் அணில்கள். சுசி, கம் ஹியர். மோனிகா சொன்ன கொலை இந்த வீட்டில் தான் நடந்திருக்கணும். மூடி இருக்கிற அந்த ஜன்னல் திறந்திருக்கிறதா நினச்சிக்கோ. இப்போ இங்கேருந்து அந்த ஜன்னல் வழியா அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிறத சுத்தமாக பார்க்க முடியும். எஸ், எனக்கும் அப்படி தான் தோணுது. வீட்டை விட ஒர்க் ஷாப் கொஞ்சம் தூரமாக இருக்குது. அதனால மோனிகா அலறினதை கேட்டு அங்கேருந்து திரும்பி பார்க்குறதெல்லாம் வாய்ப்பில்லை. கொலை சம்பவம் இந்த வீட்டுக்குள்ளே தான் நடந்திருக்கணும். பரவாயில்ல சுசி, ஸ்மார்ட்டாகவே யோசிக்கிற. கமான், லெட்ஸ் கோ. மறுபடி வரவேற்பு மேஜைக்கு வந்து சாவியை கொடுத்துவிட்டு, மிஸ்டர் கண்ணன், இன்னும் கொஞ்சம் கேள்விகள் மிச்சம் இருக்கு. இந்த மோனிகாவோட அட்ரஸை சமீபத்தில் யாராச்சும் வந்து கேட்டாங்களா? இல்லையே. ரூம் பையன்களை விசாரிங்க. அப்புறம் 6ஆம் தேதி நடுராத்திரியில் மோனிகா தன் ரூமில் அலறி இருக்காங்க. அந்த சமயம் அந்த ஃப்ளோரில் நைட் டியூட்டி பார்த்த பையனை கூப்பிட்டு விடுங்க. இதோ வந்துட்டோம். பரத்தும் சுசீலாவும் ஹோட்டலை விட்டு வெளியே வந்து அதன் வலது பக்கமாக நடந்து ரூமிலிருந்து பார்த்த அந்த தனியான வீட்டை அடைந்தார்கள். வீட்டின் வாசலில் பூட்டு போட்டு பூட்டியிருந்தது. அருகில் மனிதர்களோ வேறு வீடுகளோ இல்லை. சற்று தள்ளி அந்த சர்வீஸ் சென்டரில் தண்ணீர் பீச்சும் சத்தம். இந்த வீடு யாருது? யார் இருக்கா? யாரை விசாரிக்கிறது என்றாள் சுசி. கார் கேர் சென்டர் என்றான். என்னது? அந்த சர்வீஸ் ஸ்டேஷன் பேரு. வா, அங்கே விசாரிக்கலாம். சர்வீஸ் ஸ்டேஷனில் ஆஃபீஸ் போல இருந்த பகுதியில் மேஜை போட்டுக்கொண்டு தமிழன் எக்ஸ்பிரஸ் படித்து கொண்டிருந்த ஒல்லியான சிவப்பான இளைஞன் இவர்களை கண்டு எழுந்து, என்ன சார் என்றான் பவ்யமாக. சொல்கிறேன், உங்கள் பேர்? அனந்த ராமகிருஷ்ணன். அதென்ன சார் நியாயம்? 3 பேரோட பேரை நீங்கள் ஒருத்தரே வச்சுக்கலாமா என்ற சுசீலாவை முறைத்த பரத், எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஜோக் அடிக்கிறது நல்லா இல்லை சுசி. பி சீரியஸ். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அனந்த ராமகிருஷ்ணன். எனக்கு ஒரு விபரம் சொல்லுங்க. என்ன சார்? அதோ இருக்கே தனியாக ஒரு ஓட்டு வீடு, அங்கே யார் இருக்காங்க? வைத்தின்னு ஒருத்தன் சார். அயோக்கிய பயல் சார். மொழியே நல்லா இருக்காது. 50 ரூபா கைமாத்து வாங்கினான். 50 தடவை கேட்டுட்டேன். வாங்க முடியல. துணி, வீடியோ, டிவின்னு கடத்தல் சாமான் எல்லாம் விற்கிறானா. தினம் காலையில் ஓசி பேப்பர் படிக்கிறதுக்கு இங்கே வந்துடுவான். இப்போ வீடு பூட்டி இருக்கே. தெரியலைங்க. இப்போ ஒரு 4 நாளாகவே ஆளை காணோம். வர்றதில்ல. வீடு பூட்டி தான் கிடக்கு. எங்கே போனானோ? பரத் கூர்மையானான். அவனோட வேற யார் யார் இருக்காங்க அந்த வீட்டில்? வேற யாரும் இல்லை, அவன் மட்டும்தான். நிறைய பேர் வருவானுங்க போவானுங்க. எல்லாம் மொள்ள மாதிரி பசங்க தான். அவனுக்கு நல்ல சகவாசமே கிடையாது. ஏன் நீங்க என்றாள் சுசீலா. சுசி, சும்மா இருக்க மாட்டியா? ஏன் சார், அந்த வைத்திய உடனே பார்க்கணுமே. எங்கே பார்க்கலாம்? என்ன கேட்டா, எனக்கு அவன் உறவும் இல்லை, நட்பும் இல்லை. ஓசி பேப்பர் படிக்க வரப்போ பழக்கம், அவ்வளவுதான். நீங்கள் யாருன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. சுசி, சார் கோபமாயிட்டார் பாரு. நாங்கள் அப்புறம் வரோம் சார் என்று மறுபடி அந்த வீட்டை நோக்கி நடந்தான் பரத். பின்னால் வந்த சுசி, வீடு தான் பூட்டி இருக்கே பரத் என்றாள். ஜன்னல் திறந்திருக்கான்னு பார்க்கலாம். பின்பக்கம் வழியா உள்ளே பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம், வா. 210ஆம் ரூம் ஜன்னல் வழியாக பார்த்த ஜன்னல் அருகே வந்து அதன் 4 கதவுகளையும் கை வைத்து தள்ளி பார்த்தான் பரத். உள்பக்கம் தாளிடப்பட்டிருந்தது. வீட்டை சுற்றி கொண்டு பின்பக்கம் வந்து பார்த்து, அங்கே ஒரு கதவு இருக்கு. அந்த கதவையும் உள்பக்கம் சாத்தி இருந்தார்கள். ஓகே, இப்போ என்ன செய்யலாம்? என்ன உங்க யூகம்? 2. 1, அந்த கடத்தல் வைத்தி இந்த வீட்டில் வச்சு யாரையோ கொலை பண்ணிட்டு மறைச்சிட்டு ஓடி போய் நம்ம மோனிகாவை கடத்திக்கிட்டு போயிட்டான். 2, கொலை செய்யப்பட்டது வைத்தி.
கொன்ன நபர் பிணத்தை சாமர்த்தியமா அப்புறப்படுத்திட்டு கொலையை பார்த்த சாட்சியான மோனிகாவை கொல்ற நோக்கத்தோட கடத்திட்டான். 2 யூகமுமே நல்லா இருக்கு. இந்த 2 படி பார்த்தாலும் அந்த வைத்தி திரும்பி வரப்போறதில்ல இங்க. உண்மை. ஆனா பிணம் என்னாச்சு? கொலை ஒன்று நிஜமாவே நடந்திருக்கும்னு நம்புறீங்களா பரத்? 102% நம்புறேன். கொலை நடக்கலன்னா மோனிகா நம்மளை தொடர்பு கொண்டதோ மர்மமான முறையில் காணாம போனதோ நடக்காது. வா, பிரபாகரோட உதவி வேணும் நமக்கு. இருவரும் மறுபடி ஹோட்டலுக்கு வந்தார்கள். இந்த பையன் மோனிகா அலர்னதை கேட்டானா சார் என்றான் கண்ணன் ஒரு 16 வயது பையனை காட்டி. என்னப்பா கேட்ட நீ என்றான் பரத். 210ஆம் நம்பர் ரூம்ல அந்த மோனிகா அக்கா கத்துனதைத்தான். நீ என்ன செஞ்ச? போய் கதவை தட்டினேன். திறந்தாங்களா? திறந்தாங்க. என்ன சொன்னாங்க? நீங்கள் கத்துனீங்களான்னு கேட்டேன். ஆமாம், ஒன்றுமில்ல, கனவுன்னு சொன்னாங்க. சரின்னு நான் போய் படுத்துட்டேன். ரூமுக்குள்ளேயா என்றாள் சுசீலா. என்னக்கா என்றான் புரியாமல். ஒன்றுமில்ல, நீ போய் உன் வேலையை பார்ப்பா என்ற பரத் சுசியை முறைத்துவிட்டு, கண்ணன் இந்தாங்க 2 ரூபா, இன்னொரு லோக்கல் ஃபோன் பண்ணிக்கிறேன். டயல் சுழற்றி, 2வது தடவை உன்னை தொந்தரவு பண்ணுறேன் பிரபா, உன் உதவி தேவைப்படுது. எனக்கு ஒரு வீட்டை திறந்து பார்க்கணும். உள்ள ஒரு கொலைக்கான அடையாளங்களை நான் எதிர்பார்க்குறேன். அதே ஹோட்டல்ல இருந்து தான் பேசுகிறேன். வரியா? 2 கான்ஸ்டபிள்ஸ் தேவைப்படலாம். சரி, வெயிட் பண்ணுறேன் என்றான். பரத் போனை வைத்ததும் முகம் வெளிரி போன கண்ணன், என்ன சார், என்னமோ கொலைன்னு எதுவோ சொன்னீங்க? அநேகமாக இன்னைக்கு சாயங்கால பேப்பரில் விவரமாக வரும், படிச்சுக்கங்க. சிகரெட் என்று நீட்ட அவன் வேண்டாம் என்று சொல்ல பற்ற வைத்து கொண்டான் பரத். சுசீலா எதிரே நாற்காலியில் அமர்ந்து கையோடு கொண்டு வந்திருந்த அந்த வாலஸ் நாவலை தொடர ஆரம்பிக்க பரத் சிந்தனையாய் குறுக்கே நெடுக்கே நடந்தான். அத்தியாயம் 9. பிரபாகர் வந்ததும் பரத் அந்த வீட்டின் வாசலுக்கு அழைத்து செல்வதற்குள் சுருக்கமாக தன் யூகங்களை சொன்னான். கடத்தல் பெருவழின்னு வேற சொல்ற, அப்புறம் என்ன, திறந்து பார்த்துடலாம். உன் யூகம் சரியா இருக்க வாய்ப்பு இருக்கு. முத்தப்பா, நாம கொண்டு வந்த சாவி கொத்தை உபயோகப்படுத்தி பாரு. அந்த கான்ஸ்டபிள் குனிந்து பூட்டோடு மௌனமாக போராடி 7வது சாவியில் திறந்து விட்டார். கதவை தள்ளி உள்ளே வர இருட்டாயிருந்தது. கண்களை பழக்கி கொண்டு சுவரில் சுவிட்ச் போர்டை கண்டுபிடித்து சென்று தட்டினதும் வெளிச்சமான அந்த முன்னறையின் மூலையில் திட்டாக உறைந்து போன இரத்தத்தை பார்த்த பிரபாகர், மை காட், நீ சொன்னது கரெக்ட், திஸ் இஸ் பிளட் என்றான். பாடி எங்க என்றான் பரத். அதற்கும் அடுத்த கட்டில் போய் பார்த்தார்கள். இல்லை. ஆனால் கொல்லைப்புற கதவை நோக்கி 1-2 இரத்த புள்ளிகள். பரத், பின்பக்கம் கிணறு இருக்கு என்றால் பதட்டமாய் சுசீலா. கரெக்ட், அதேதான் என்று பரத் முன்னால் ஓட மற்றவர்கள் பின்னால் தொடர பின்பக்கம் கிணற்றின் கைப்பிடி சுவரின் மீதும் ஒரே ஒரு காய்ந்த இரத்த முத்து. உள்ளே மிக ஆழத்தில் நீர். அதன் அடித்தளம் தெரியாமல் இருட்டாக இருந்தது. வெல் பிரபாகர், இனிமே இது உங்க டிபார்ட்மெண்ட்டோட தலைவலி. நான் கலந்துக்கலாம்னு நினைக்கிறேன். கிணத்துக்குள்ள சமாதியான நபர் வைத்தி அல்லது வைத்தியால கொல்லப்பட்டவன். கொலைகாரன் இப்போ சென்னையில இருக்கான். மோனிகாவை கடத்தி வச்சிருக்கான். முழு வேகத்துல உங்க இலாகா இறங்கியாகணும். ரேகை எடுங்க, நாயை கொண்டாங்க, நிறைய ஆபீசர்ஸை போட்டு விசாரிங்க. கொலைகாரனை பத்தின தகவல்களோட சென்னை வாங்க. நானும் சுசியும் உன் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு சாயங்காலம் ராக்போர்ட்டில் புறப்படுறோம். அதுக்குள்ள எவ்வளவு தகவல்கள் உங்க டிபார்ட்மெண்ட் தருதுன்னு பார்க்கலாம். வா சுசி என்றான் பரத். பாவி, பூதம் மாதிரி ஒரு பெரிய சிக்கலை தூக்கி கையில கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு போறேங்கிறியே என்றான் பிரபாகர். என்ன பண்ண சொல்ற? கிணத்துக்குள்ள இறங்கி பணத்தை தூக்கவா? எனக்கு ஏதையா அரசாங்க சம்பளம்? பிரபாகர், அப்பப்போ சுறுசுறுப்பா இருக்கிறதும் நல்லது. அப்போ உன் வீட்டில் நீ சாப்பிட வரமாட்டேன்னு சொல்லிடுறோம் என்ன? பரத் அங்கிருந்து நடந்து ஹோட்டல் வாசலில் நிறுத்தியிருந்த தன் காரில் ஏறிக்கொள்ள சுசி அருகில் அமர ஹோட்டலை விட்டு வெளியே நடந்து கொண்டிருந்த கண்ணன் கிட்டே வந்தான். என்ன சார், புறப்பட்டாச்சா? ஆமாம். பாவம் சார் நீங்க. ஏன்? நான் கேட்டதை விட 10 மடங்கு அதிகமான கேள்விகள் கேட்க போறாங்க உங்களை. ஐஸ் வாட்டர் சாப்பிட்டு போய் காத்துருங்க என்று ஸ்டார்ட் செய்து புறப்பட்டான் பரத். என்ன பரத், இப்படி பாதியிலே வந்துட்டீங்க? நாம பக்கத்துல இருந்தா அவங்க வேலைகளுக்கு இடைஞ்சல் சுசி, காரணமாக தான் வந்துட்டேன். இன்னும் அரை மணி நேரத்துல அந்த வீடு ஒரு விஐபி ஆகிடும். ஜீப்பு, வேனு, போட்டோன்னு அமர்க்கலப்படும். நாம இந்த லெவலுக்கு மேல ஈடுபட முடியாது. அனுமதிக்கவும் மாட்டாங்க. அவங்க கொண்டு வர ரிசல்ட்டுக்காக காத்திருக்கலாம். ஏன் பரத், அதுக்குள்ள மோனிகாவுக்கு எதுவும் ஆயிடாதே? ஆனாதான் என்ன செய்ய முடியும் நம்மளால? அதெல்லாம் சரி, ஆனா ஒரே ஒரு விஷயம்தான் இன்னும் எனக்கு புரியல. என்ன? சென்னையில மோனிகாவோட வீட்டுக்கு சொந்தக்கார பொண்ணை கரெக்டா ஷீலான்னு எப்படி கூப்பிட்டீங்க? போச்சுடா, மறுபடி ஆரம்பிச்சிட்டியா? கதை முடிகிறதுக்குள்ள கண்டிப்பா சொல்லிடுறேன். இப்போ என்னை சிந்திக்க விடு என்று மௌனமாக காரை ஓட்டினான் பரத். அத்தியாயம் 10. மாலை 6 மணி வரை வீடு திரும்பவில்லை பிரபாகர். நடுவில் 2 தரம் போனில் முயன்றும் அவனை தொடர்பு கொள்ள முடியவில்லை. பிரபாகரின் அம்மா மதிய உணவுக்கு பின் உறங்கியதும்
பிரபாகரின் அறைக்கதவை சாத்தி கொண்டு போனை எடுத்த பரத் எஸ்டிடியில் 2-3 நம்பர்கள் பேசினான். 6 மணிக்கு புதிதாக சேலை கட்டி முகம் பளிச் செய்து கொண்டு அறைக்குள் வந்து, நல்ல தூக்கமா என்றாள் சுசீலா. இல்ல, சிந்தனை. அப்புறம் சென்னையில் கொஞ்சம் பேசினேன். என்ன? மோனிகா பத்தி தான். யார்கிட்ட பேசுனீங்க? ஹோட்டல் சித்தார்த்தா. என்னவா? மோனிகா வரவே இல்லையாம், தகவலும் இல்லையாம். என்ன செஞ்சாங்களாம்? முறைப்படி ஒரு புகார் கொடுத்துருக்காங்க போலீஸ்ல. கோடம்பாக்கம் எஸ்ஐ எதுவும் பண்ணியிருப்பாரா? விசாரிச்சிட்டேன். மோனிகா காணாம போனதை ஒரு கேஸாவே அவர் பதிவு பண்ணலையாம். நாம ஏதோ டிராமா பண்றோம்னே அசால்ட்டா இருந்துட்டாரு. ஹோட்டல் மேனேஜர் கமிஷனர் லெவல்ல புகார் கொடுத்ததும் இவரை கூப்பிட்டு விரட்டி இருக்காங்க. சொல்லியிருக்காரு, செம்ம டோசான். சரி, அப்புறம் போலீஸ் என்ன செஞ்சிருக்கு? மோனிகாவோட போர்ஷனை மறுபடி திறந்து தீவிரமா சோதனைகள். அப்புறம் வலை பின்னிட்டு இருக்காங்களாம். எதுக்கு? வலை வீசி தேட வேணாமா? இங்கே இந்த கொலை சமாச்சாரம் என்னாச்சு? பிரபாகர் வந்தா தெரியும். இன்னும் காணுமே. நடுவில் ஃபோன் பண்ணுவான்னு எதிர்பார்த்தேன், பண்ணலை. கொலை நடந்த ஸ்பாட்லேயே இன்னமும் இருப்பாரா என்ன? சில டெவலப்மெண்ட்ஸ் கிடச்சிருக்கணும். அதில் தீவிரமாக இறங்கி இருக்கணும். நீ இரு, நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேன் தகவலோட. வேணாம், நானே வந்துட்டேன் என்றது வாசல். திரும்பி பார்க்க தொப்பியை கலற்றி கையில் வைத்து கொண்டு நின்றான் நிறைய இளைத்திருந்த பிரபாகர். என்ன பிரபா, கொல்லப்பட்டது யாரு? அதை அடையாளம் கண்டுபிடிக்கத்தான் 4 மணி நேரமாச்சு. அவன் பேர் சோமையா, கொன்னது வைத்தி. 2 பேரும் தொழில் கூட்டாளிகள். வைத்தியோட ஃபோட்டோ பார்க்குறியா? நிஜமாவா? அந்த அளவுக்கா வந்தாச்சு? எங்கள் டிபார்ட்மெண்ட்டை என்ன நினச்ச நீ? எவ்வளவு வேலைகள் ஆகியிருக்கு தெரியுமா? வைத்தியோட ஃபோட்டோ பிரதி எல்லா ஸ்டேஷனுக்கும் போயாச்சு. சென்னைக்கு முழு தகவலும் கொடுத்தாச்சு. சென்னையில் இப்போ வைத்தியோட ஃபோட்டோவை கையில் வச்சுக்கிட்டு மூளைக்கு மூளை ஆஃபீஸர்ஸ் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் மாட்டிடுவான். வெரி குட் என்று பிரபாகர் நீட்டிய வைத்தியின் ஃபோட்டோவை வாங்கி பார்த்த பரத், இதை நான் வச்சுக்கிறேன் என்றான். அப்போ மோனிகாவை காப்பாற்றிடுவாங்களா என்றாள் சுசீலா. நான் நம்புறேன் என்றான் பிரபாகர். மோனிகாவோட கடத்தல்ல இந்த வைத்தி தான் ஈடுபட்டிருக்கான்னு நிச்சயமா சொல்லலாம். ஆனாலும் மர்மமான சில ஆட்கள் அண்டர் கிரவுண்டில் வேலை செய்கிறாங்கன்னு ஒரு சின்ன யூகம். கொலைகாரன் தான் மோனிகாவை கடத்தி இருக்கிறது, இதில் சந்தேகமே இல்லை. கொலைகாரன் வைத்தின்னு ஊர்ஜிதம் ஆயிடுச்சு தானே? ஆமாம். அப்போ அவன்தான் மோனிகாவை கடத்தியிருக்கான். போட்டு குழப்பிக்காதீங்க, அஸ்திவாரத்தை ஆட்டாதீங்க. நாம காலையில் சென்னையில் கால் வைக்கிறப்போ மோனிகா நல்லபடியாக காப்பாற்றப்பட்டாச்சுங்கிற செய்தி நமக்கு கிடைக்கலாம், பார்க்கலாம் என்றாள் சுசீலா. என்ன காரியம் செஞ்சீங்க? எப்படி இவ்வளவு கண்டுபிடிச்சிங்க என்று பரத் கேட்க, அதற்கு பிரபாகர் சொன்னவைகளை ஆர்வமாக கேட்டாள் சுசீலா. கடைசியாக, பிரபாகர் சார், கோச்சுக்கலன்னா சொல்கிறேன். கல்லை கட்டி கிணத்துக்குள்ளே போடப்பட்ட பிணத்தை வெளியே எடுத்து அது யாருக்கு சொந்தமான உடல், கொலை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிக்க அவ்வளவு சிரமப்பட்டதா அழட்டிக்கிறீங்களே. இங்கே ஒரு கொலை நடந்திருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கே நாங்கள் சென்னையிலேருந்து வர வேண்டியிருக்கு பார்த்தீங்களா என்றாள். அத்தியாயம் 11. மறுநாள் காலை எக்மோர் ஸ்டேஷனில் இறங்குவதற்கு பதிலாக மாம்பழத்தில் இறங்க தயாரான பரத்திடம், இன்னும் எக்மோர் வரல என்றாள் சுசீலா. தெரியும், பெட்டி படுக்கையோட நேராக கோடம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு போய் அந்த சேது மாதவனை சந்திக்கிறோம். என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் நம்ம வீட்டுக்கு போகிறோம். சுசீலாவும் ரயிலை விட்டு இறங்கினாள். கல்லூரிகளுக்கும் அலுவலகங்களுக்கும் சப்ளை ஆகும் மனிதர்கள் அடுத்த பிளாட்பாரத்தில் மின்சார ரயிலுக்காக காத்திருந்தார்கள். மாம்பழம் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்த பரத் ஆட்டோ அமர்த்தி கொண்டு கோடம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் என்றதும் டிரைவர் சுசீலாவை ஒரு தரம் திரும்பி பார்த்துவிட்டு ஸ்டார்ட் செய்தான். ஸ்டேஷனில் சப் இன்ஸ்பெக்டர் சேதுமாதவன் இல்லை. கிரைம் இன்ஸ்பெக்டர் கோபால் நெற்றியில் விபூதி வைத்திருந்தார். அறிமுகப்படுத்தி கொண்டதும் சுலபமாக கை குலுக்கினார். மோனிகா பற்றி விசாரித்ததும் கொஞ்சம் தயங்கிவிட்டு அப்புறம் சொன்னார், நான் தான் இந்த கேஸை டீல் பண்ணுறேன். கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து தகவல் வந்துச்சு. திருச்சியில் கொலை செய்துட்டு தப்பிச்சு வந்துட்ட வைத்திங்கிறவன் தான் மோனிகாவை கடத்தியிருக்கான். நோ டவுட். வைத்தியோட ஃபோட்டோ காப்பி கிடச்சிது. கொலை கேஸ் தனி பிரிவில் வருது. அவங்க சிட்டி பூரா இப்போ வைத்தியை தேடிக்கிட்டு இருக்காங்க. மோனிகா வீட்டில் நிறைய தகவல்கள் கிடச்சிது. ரேகைகள் அதிகம் இல்லை. விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே சார். மோனிகா மிஸ் ஆன தினத்திலிருந்து இன்னைய வரைக்கும் சிட்டி கொலைகள் எதுவும் ரிப்போர்ட் ஆகியிருக்கா? ஒன்னே ஒன்று நந்தனத்தில் பெண் இல்லை ஆண். அதனால் மோனிகா இந்த நிமிஷம் வர சுவாச்சிக்கிட்டு தான் இருக்கிறதா நம்பலாம் மிஸ்டர் பரத். தன்னை யாரோ கொலை செய்ய முயற்சி பண்ணுறதா மோனிகா ஃபோனில் உங்ககிட்ட சொன்னதா எஸ்ஐ கிட்ட சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். யார் அவன், எந்த மாதிரி முயற்சின்னு விரிவாக சொல்லலை தானே? விரிவாக பேசத்தான் ராத்திரி 10 மணிக்கு வீட்டுக்கு வரதா சொன்னான். வரலை. அதுக்குள்ளே தான் மிரட்டல் முனையில் கடத்தியிருக்கான் அவன். எஸ் வீட்டில் இருந்த பில்களை வச்சு அந்த கடைகளில் விசாரித்தோம். பப்ளிக் பூத்தில் ஃபோன் பண்ணுறதுக்கு ஒரு கடையில் சில்லறை மாற்றியிருக்கா. எனக்கு பப்ளிக் பூத்தில் இருந்து தான் ஃபோன் செஞ்சா சார். அப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருக்கா. ஒரு ஆட்டோவில் தன் போர்ஷனுக்கு திரும்பியிருக்கா. கீழ் வீட்டுக்காரங்களோட கொஞ்சம் சண்டை போட்டிருக்கா.
அதுக்கப்புறம் மேலே போன கொஞ்ச நேரத்தில் கடத்தப்பட்டிருக்கணும். கோடம்பாக்கம் ஏரியா முழுக்க டாக்ஸி ஆட்டோ டிரைவர்களை விசாரிச்சிட்டேன். எதில் கடத்தப்பட்டாங்கிறத புரிஞ்சுக்க முடியலை. அவன் சொந்த கார் கொண்டாந்துருக்கலாம். மேபி விசாரணைகள் தீவிரமாக இருக்கு. மாட்டிடுவான் அவன். மோனிகாவை மீட்டிடலாம். அவனோட எய்ம் புரியலையே. எதுக்கு சார்? மோனிகா கடத்தப்பட்டு 3 நாளாச்சு இல்லையா? ஆமாம். மோனிகாவை கொல்றது அவன் நோக்கமாக இருந்தா இந்த நேரம் கொண்டு இருக்கணுமே. நமக்கு பிணம் எந்த வழியிலையாவது கிடச்சிருக்கணுமே. திருச்சி நிகழ்ச்சியையே எடுத்துக்கங்க சார். 6ஆம் தேதி ராத்திரி நடந்த கொலை நேற்று தானே உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிய வந்திருக்கு. அதுபோல மோனிகாவை கடத்திட்டு போன அவன் நமக்கு தெரியாத வகையில் அவளை கொலை செஞ்சு முடிச்சிருக்கலாம் இன்ஸ்பெக்டர். அப்படி கற்பனை பண்ணாதீங்க பரத், ப்ளீஸ் என்றாள் சுசி. இல்லை மேடம், பரத் சொல்றதுல லாஜிக் இருக்கு. நாங்களும் ஒரு வகையில் அப்படித்தான் அனுமானிக்கிறோம். வைத்திக்கும் மோனிகாவுக்கும் என்ன பகை? வைத்தி செஞ்ச ஒரு கொலையை மோனிகா பார்த்துட்டா, அவ்வளவுதானே. ஒரு ஸ்ட்ராங்கான விட்னஸ். கொலைக்காரன் நோக்கம் இப்போ என்னவா இருக்கும்? அந்த விட்னஸை கொல்றது தான் நோக்கமாக இருக்கும். கடத்தி போய் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான்? அதனால மோனிகா காணாமல் போன கேஸை பொறுத்த வரைக்கும் மோனிகாவை உயிரோடவோ அல்லது பிணமாவோ தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் என்றார் கோபால். சுசீலாவின் கண்களில் இருந்து குபுக்கென்று நீர்த்துளி எட்டி பார்க்க, வாங்க பரத் போயிடலாம் என்றாள். வரேன் சார். மோனிகா கிடைச்சதும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஷூர். வைத்திய அரெஸ்ட் பண்ணிட்டாலும் தகவல் சொல்லுங்க. அவசியம் சொல்றேன். உங்க கார்டு இங்க இருக்கு. இருவரும் வெளியே வந்து, இப்ப என்ன என்றாள் சுசீலா. உன் ஹாஸ்டலுக்கு நீ போ, என் வீட்டுக்கு நான் போறேன். குளிச்சுட்டு நல்ல பிள்ளையா ஆஃபீஸில் சந்திப்போம். நடுவில் ஏதாவது தகவல் வரலாம். ஏன் பரத், மோனிகா கொலை செய்யப்பட்டிருப்பான்னு நம்புறீங்களா? அப்படியும் யூகிக்கிறேன். தினம் ஆக ஆக இந்த யூகம்தான் சரியாப்படுது எனக்கு. நோ, மோனிகா சாகலை, கிடைச்சிடுவா. கிடைக்கட்டும், சந்தோஷம்தான். மோனிகா மட்டும் இறந்துட்டதா தெரிஞ்சா என்னை வாழ்நாள் பூரா ஒரு கில்ட்டி கான்சியஸ் கொத்தும் பரத். நீ இல்ல காரணம். அசட்டுத்தனமா பேசாத. வரட்டுமா என்று பரத் ஒரு ஆட்டோவில் ஏறிக்கொண்டு சூட்கேஸை மடியில் வைத்து கொள்ள, பரத் பெட்டியில் இருக்கிற என்னோட அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் சுத்தமா துவைச்சு அயன் பண்ணி வச்சிடுங்க என்றாள். அப்படியா? இரு எல்லா துணியையும் கட் பண்ணி வைக்கிறேன். சுசீலா சிரித்துவிட்டு மற்றொரு ஆட்டோவை அழைத்தாள். அத்தியாயம் 12. பரத் தன் வீட்டை திறந்து காலில் இடறின 2 தினங்களின் தமிழ் ஆங்கில தினசரிகளையும் தபால்களையும் குனிந்து சேகரித்து கொண்டு சோஃபாவில் அமர்ந்தான். முதலில் கடிதங்களை பார்த்தான். 2 நண்பர்களும் LICயும் கடிதம் எழுதியிருந்தது. தமிழ் தினசரிகளை புரட்டினான். முன்ஜாமீன், முன்னாள் மந்திரிகள் அரெஸ்ட் என்று செய்திகளாக படித்தான். நந்தனத்தில் நடந்திருந்த மாணிக்கம் என்னும் 40 வயது வியாபாரியின் கொலை பற்றி விபரமாக வந்திருந்தது. அப்புறம் விழுப்புரத்தில் ஒரு லாரியும் வேனும் மோதி 3 பேர் இறந்து போயிருந்தார்கள். 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடியோ டெக்குகளை கஸ்டம்ஸ் கைப்பற்றி இருந்தது. சென்னை கடற்கரையில் இளம்பெண் ஒருத்தி தற்கொலை செய்து கொண்டிருந்தாள். விரலில் ஆனந்தி என்று பெயரிட்ட மோதிரம் இருந்ததாம். போலீசார் மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகிறார்களாம். வீடியோ லைப்ரரி ஒன்றில் போலீசார் நடத்திய ரெய்டின் போது 9 ஆபாச கேசட்டுகளை கைப்பற்றியிருந்தார்கள். பரத் மடித்து வைத்துவிட்டு குளிக்கப் போனான். அத்தியாயம் 13. ஐஸ் ஹவுஸ் போலீஸ் ஸ்டேஷன். வாசலில் வந்து நின்ற ஆட்டோவில் இருந்து இறங்கிய வேஷ்டி கட்டின முரட்டு துணியில் சட்டை அணிந்த அவன் கண்கள் சிவந்திருந்தன. பரபரப்பாக உள்ளே கிட்டத்தட்ட ஓடியே வந்தான். எதிரே தென்பட்ட மேஜையில் அமர்ந்திருந்த ரைட்டரின் கையை பிடித்து கொண்டு அழுகை நடுவே சொன்னான். ஐயா, பேப்பரை பார்த்துட்டு பதறி போய் வரேன். கடற்கரை ஓரமா ஒரு இளம்பெண் தற்கொலைன்னு போட்டிருந்தீங்களே, அவ விரல்ல ஆனந்தின்னு மோதிரம் இருந்துச்சுன்னு போட்டிருந்தீங்களே. எனக்கு ஊரு ஸ்ரீரங்கம். என் தங்கச்சி பேரு ஆனந்தி. 3 நாள் முன்னால திடீர்னு காணாம போயிடுச்சுங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்க. சினிமால நடிக்க போறேன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்துச்சுங்க. அதனால சென்னை தான் வந்திருக்கணும்னு நான் புறப்பட்டு வந்து இங்கே தேடிக்கிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு பேப்பர்ல செய்தி போட்டிருக்கீங்களே, எனக்கு பயமா இருக்குதுங்களே. என் தங்கச்சியா இருக்கக்கூடாதுன்னு ஸ்ரீரங்க பெருமாளை வேண்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடினேங்க. பார்க்க அனுமதிக்கலங்க. இந்த ஸ்டேஷனுக்கு போன்னு சொல்லி அனுப்பிச்சாங்கய்யா. எனக்கு பதறுது. இரியா முதல்ல உட்காரு, துடிக்காத. நாங்க தான் பிரேதத்தை கைப்பற்றி கேஸ் புக் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சோம். அதனால நாங்க தான் தலையிடணும். இப்போ இன்ஸ்பெக்டர் வந்துருவாரு. உன் பேர் என்ன? மருதுங்க. கொஞ்ச நேரத்தில் பைக்கில் இன்ஸ்பெக்டர் வர மருது ஓடிப்போய் மறுபடி தன் புலம்பலை துவங்க, இரியா கையை விடு முதல்ல. இப்போ என்ன சொல்ற? முதல்ல ஆஸ்பத்திரி போய் பொணக்கிடங்களை பார்த்துடணும் சார். என் ஆனந்தியா இருக்கக்கூடாது சார். உக்காரு, போலாம். அதுக்கு முன்னாடி கடற்கரையில் பிணமா ஒதுங்கி இருக்கிறத ஃபோட்டோ பிடிச்சிருக்கோமில்ல, அந்த ஃபோட்டோ காமிக்கிறேன், பார்த்து சொல்லு. இன்ஸ்பெக்டர் தன் டிராயரின் பூட்டை திறந்து இழுத்து உள்ளிருந்து கவர் ஒன்றை எடுத்து 2-3 புகைப்படங்களை எடுத்து நீட்டி, அமைதியா நிதானமா பார்த்து சொல்லு. இது உன் தங்கச்சி தானே? வாங்கி பார்த்த மருது
அட பாவி மகளே, ஏண்டி இப்படி செஞ்சுக்கிட்ட? இவளே தான் சார், ஏன் ஆனந்தி தான் சார். சினிமாவில் சேர போறேன், சேர முடியலன்னா செத்துடுவேன்னு சொன்னதெல்லாம் பொய்ன்னு நினைச்சேன் சார். இப்படி பண்ணிட்டாளே என்று பெரிய குரலில் அழ ஆரம்பித்தான். கொஞ்ச நேரம் அவனை அழவிட்டு பிறகு ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்தி, இந்த மோதிரம் ஆனந்தியோடது தானா பாருங்க என்று காட்டினார். ஆமா சார், ஆமா. அவ வயசுக்கு வந்தப்போ காரைக்குடியில் இருக்கிற தாய்மாமன் ஆசையா இனாமல்ல ஆனந்தின்னு பேரடிச்சு 1/2 பவுன்ல செஞ்சு போட்ட மோதிரம் சார் இது. ஸ்ரீரங்கத்துல உங்க தங்கைய காணோம்னு நீங்க புகார் கொடுத்தீங்கன்னு சொன்னீங்களே, தேதி நினைவு இருக்கா? போன வியாழன் சார். சரி, அப்படி உட்காருங்க என்று போன வியாழன் என்று என்ன தேதி என்று காலண்டரில் பார்த்து கொண்ட இன்ஸ்பெக்டர் டெலிஃபோனை எடுத்தார். ஸ்ரீரங்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எஸ்டிடியில் டயல் செய்தார். டெலிஃபோன் அடிக்க, ஹலோ, ஸ்ரீரங்கம் போலீஸ் ஸ்டேஷனா? நான் சென்னை ஐஸ் ஹவுஸ் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். வணக்கம். அங்கே கடந்த 7ஆம் தேதி ஆனந்தின்னு ஒரு பொண்ணை காணோம்னு மருதுங்கிறவர் புகார் கொடுத்துருக்காரான்னு பார்த்து சொல்லுங்க. லைனில் காத்திருந்தார். ஆமாம் சார், புகார் டைரியில் என்ட்ரி ஆயிருக்கு. புகார் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? மறுநாள் அந்த மருது வீட்டுக்கு விசாரிக்க போனப்போ டோர் லாக்டு. 2-3 நாள் போய் பார்த்தோம், கதவு பூட்டியே இருக்கு. அதனால ஃபர்தராக விசாரிக்க முடியாமல் இருக்கு. தேவையில்லை, அநேகமாக நீங்கள் அந்த கேஸை முடிச்சிடலாம். அந்த பொண்ணு ஆனந்தி இங்கே கடலில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த மருது இப்போ இங்கே இருக்காரு. பாடியை அவர்கிட்ட ஒப்படைக்க போகிறோம். தொடர்பான ரிப்போர்ட்ஸ் பேப்பரில் வரும். இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் விவரங்கள் இருக்கும். தேங்க்ஸ். போனை வைத்து விட்டு இன்ஸ்பெக்டர், ஏயா, போலீஸில் புகார் கொடுத்துட்டு நீ எங்கே போன? மறுநாள்லேருந்து வீடு பூட்டி இருந்துச்சாமே. நான் தான் ஆனந்தியை தேடி இங்கே சென்னை வந்துட்டேனே சார். சரி, என்னோட வாங்க, மார்ச்சுவரி போகிறோம். அங்கே நீங்கள் பணத்தை இன்னொரு தடவை பார்த்து அடையாளம் சொல்லணும். அப்புறம் உங்ககிட்ட பாடியை ஒப்படைப்போம். தண்டபாணி, இந்த ஆளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தயார் பண்ணி வைங்க. இன்ஸ்பெக்டர் வெளியே வந்து ஜீப்பின் டிரைவரை அழைத்தார். அவன் வண்டியை ரிவர்ஸ் செய்து நிறுத்த இருவரும் ஏறிக்கொண்டதும், ஜிஹெச் போ என்றார். மருது இன்னும் அழுது கொண்டிருந்தான். அத்தியாயம் 14. மூன்லைட் அலுவலகத்தில் பரத் பிஸியாய் இருந்தபோது சுசீலா புயலாய் நுழைந்தாள். என்ன சுசி, இன்னைக்கு தந்தி பேப்பர் பார்த்தீங்களா பரத்? பார்த்தேன். உங்களை எதுவும் நெருடல? இல்லையே, என்ன சொல்ற? கடற்கரையோரத்தில் பெண் பிணம், தற்கொலை. எஸ், ஆனந்தின்னு விரல்ல மோதிரம். அதைத்தான் சொல்றேன். அதுல நெருடல் என்ன இருக்கு? செய்தியோட போட்டோ எதுவும் போடல பரத். அதனால ஒருவேளை அது நம்ம மோனிகாவா இருந்தா? என்ன சுசி உளர்ற? விரல்ல ஆனந்தின்னு மோதிரம் இருக்குன்னு தான் கிளீனா போட்டிருக்கே. என்ன பரத், எல்லாரையும் போலவே நீங்களும் நேரா யோசிக்கிறீங்க. மோனிகாவுக்கு ஆனந்திங்கிற தோழி பிரசன்ட் பண்ண மோதிரமா அது இருக்கக்கூடாதா? மேபி, எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலையே. இப்போ என்ன செய்யலாம்? உடனே புறப்படலாம். எங்க? வேற எங்க? மார்ச் வரைக்கும் தான். இன்னும் யாரும் வந்து கிளைம் பண்ணலன்னு நினைக்கிறேன். நம்மகிட்ட மோனிகாவோட போட்டோ இருக்கு. முகத்தை பார்த்துட்டோம்னா நெருடல் சரியாயிடும். சரி. 6வது நிமிடம் அவன் தோளில் சாய்ந்திருந்த சுசீலாவின் கூந்தல் உதிரிகள் அவன் காதில் உரசி கிச்சு கிச்சு மூட்டின. மார்ச்சுவரியை அவர்கள் அடைந்து விசாரித்த போது, அதோ போறார் பாருங்க, ஐஸ் ஹவுஸ் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். இப்பதான் மருதுன்னு ஆனந்தியோட அண்ணனை அழைச்சிக்கிட்டு வந்து பாடியை ஒப்படைச்சாரு. தேங்க்ஸ். பைக்கை ஸ்டார்ட் செய்து கியரை மாற்றி இருந்த இன்ஸ்பெக்டரை, எக்ஸ்கியூஸ் மீ என்றான் பரத். எஸ் என்றார். என்ஜின் உருமிக்கொண்டே இருக்க, அந்த ஆனந்தியை பார்த்துட்டு போக நினைச்சோம். இப்பதான் நீங்க அவங்க அண்ணன்கிட்ட ஒப்படைச்சதா சொன்னாங்க. ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன், இந்த போட்டோவை பாருங்க. இது இல்லதானே? ஆனந்தி வேற தானே? பரத் நீட்டின போட்டோவை பார்த்த இன்ஸ்பெக்டர், எஸ், இதுதான் ஆனந்தி என்றார். மண்டைக்குள் ரத்தம் பாய, சார் சார், இது ஆனந்தி இல்ல, இவ பேர் மோனிகா. மிஸ்ஸிங்னு கோடம்பாக்கம் ஸ்டேஷன்ல கேஸ் பதிவாகி இருக்கு. திருச்சியில ஒரு கொலை செஞ்ச வைத்தியங்கிறவன் தான் இவளை கொலை செய்யற நோக்கத்தோட கடத்தி இருக்கணுங்கிறது அனுமானம். இப்போ ஒரே குழப்பம். யார்கிட்ட ஒப்படைச்சிங்க பாடிய? வாட் நான்சென்ஸ் என்று பைக்கை விட்டு கீழே இறங்கினார் இன்ஸ்பெக்டர். மருதுங்கிற இவ அண்ணன் கிட்ட தான் ஒப்படைச்சேன். தன் தங்கைய காணோம்னு ஸ்ரீரங்கத்துல இவன் புகார் செஞ்சிருக்கான். அதை நான் வெரிஃபை செஞ்சுட்டு தான் ஒப்படைச்சேன். நீங்க தான் ஏதோ குழப்புறீங்க. இந்த போட்டோல இருக்கிறது தான் ஆனந்தி, கடல்ல விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டவ. நாங்க கைப்பற்றின பாடி இவளோட தான். இல்லவே இல்ல இன்ஸ்பெக்டர், இவ பேர் மோனிகா, கேபரே டான்சர், கோடம்பாக்கத்துல வீடு. இப்போ சம்திங் டேமேஜிங்லி ராங். இருங்க இருங்க என்று பரத் தன் பேண்ட் பாக்கெட்டுக்குள் கை நுழைத்து பிரபாகரிடம் வாங்கி வைத்திருந்த வைத்தியின் போட்டோவை எடுத்தான். இதை பாருங்க, இவன் தான் பாடியை வாங்கிட்டு போனதா? வாங்கி பார்த்து, எஸ், இவன் பேர் தான் மருது. போச்சுடா, நாம எல்லாரையும் சுத்தமா டபாய்ச்சிட்டான் சார். இவன் தான் வைத்தி, கொலைகாரன். இவனைத்தான் சிட்டி முழுக்க உங்க டிபார்ட்மெண்ட் தேடிக்கிட்டு இருக்கு. உங்க ஸ்டேஷனுக்கும் தகவல் வந்திருக்கும். இவன் தான் மோனிகாவை கடத்தினது. இப்போ இவனை பிடிச்சாகணும். பாடியை வாங்கிட்டு எதில் போனான் சார்? நானே தான் டாக்ஸி பேசி விட்டேன். வெளியில் ஸ்டாண்டில் எனக்கு டாக்ஸி நம்பர் நினைவு இருக்கு. வாங்க, ஜீப்பில் வயர்லெஸ் இருக்கு. அந்த டாக்ஸியை பிடிச்சிட சொல்லலாம். இன்ஸ்பெக்டர் விரைய இருவரும் தொடர
வயர்லெஸில் சூடாக செய்திகள் பறந்தன. டாக்ஸியில் எங்கே போகிறதா சொன்னான் சார்? திருச்சிக்கு போகிறதா சொன்னான். கிலோமீட்டருக்கு 2 ரூபான்னு பேசி அனுப்பினேன். பிடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. ராஸ்கல் என்னை எப்படி ஏமாத்திட்டான்? அடுத்த 17வது நிமிடம் அந்த குறிப்பிட்ட டாக்ஸி மடக்கப்பட்டு மோனிகாவின் பிணத்துடன் வைத்தி வசமாக மாட்டிக்கொண்டான். அத்தியாயம் 15. பஸ்ஸர் ஒலிக்க டிவியின் வால்யூமை குறைத்துவிட்டு சென்று கதவை திறந்தான் பரத். உள்ளே வந்த சுசீலா, சொல்லுங்க பரத், அந்த வைத்தி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தப்போ என்ன அனுப்பிட்டீங்க? கமான், எப்படி நடந்தது எல்லாம் என்றாள். திருச்சியில் ஹோட்டல் வசந்த் பக்கத்துல அந்த தனி வீட்டில் கடத்தல் பொருள் வியாபாரம் பண்ணின வைத்தி தொழில் கூட்டாளி சோமையாவோட பணத்தகராறு ஏற்பட்டதுல கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டான். அந்த சமயம்தான் மோனிகா ரூம் ஜன்னல்ல இருந்து பார்த்து அலறிட்டா. இவன் ஓடிட்டான் வீட்டை பூட்டிக்கிட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா போலீஸ் எதுவும் வரல. அந்த பொண்ணு பார்த்ததை சொல்லலன்னு புரிஞ்சுக்கிட்டு இவன் உள்ள போய் சோமையாவோட உடம்புல கல்லை கட்டி தூக்கி கிணத்துல போட்டுட்டான். என்னைக்கு இருந்தாலும் அந்த அலறின பொம்பளையால ஆபத்துன்னு தீர்மானிச்சு அவளை தீர்த்திட நினைச்சு லாட்ஜ் பையன் மூலமா விலாசம் வாங்கிட்டான். மாட்டிக்காம கொலை பண்ண நினைச்சான். ஸ்ரீரங்கத்துல ஒரு வீடு உண்டு அவனுக்கு, அங்க மருதுன்னு பேர் இவனுக்கு. யோசனை பண்ணி ரொம்ப நாள் முன்னாடி செத்து போன தன் தங்கச்சி ஆனந்தியோட மோதிரத்தை எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டு ஸ்டேஷன்ல ஆனந்தியை காணோம்னு ஒரு புகார் கொடுத்துட்டு சென்னை வந்துட்டான். மோனிகாவை ஃபாலோ பண்ணி விபரம் எல்லாம் சேகரிச்சுட்டு அன்னைக்கு நைட் கதவை தட்டி அவ திறந்ததும் கத்தியை காட்டி மிரட்டி வீட்டை பூட்ட வச்சு கடத்தி இவன் தொழில் ஃப்ரெண்டோட கார்ல ஏற்றி அவனோட வீட்டுக்கு கொண்டு போய் மயக்கப்படுத்திட்டான். அப்புறம் நேற்று சாயங்காலம் தலையணை வச்சு மூஞ்ச பொத்தி கொன்னுட்டு இருட்டினதும் கடற்கரைக்கு கொண்டு வந்து தண்ணியில் வீசிட்டு போயிட்டான். காலையில் அழுது அடிச்சுக்கிட்டு பணத்தை வாங்க போயிட்டான். முன் யோசனையா கடல்ல விழறதுக்கு முன்னாடி மோனிகாவோட விரல்ல ஆனந்தின்னு எழுதின மோதிரத்தை போட்டுட்டான். தட்ஸ் ஆல். பரத், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏம்மா? அன்னைக்கு மோனிகாவை உடனே இங்கே வர சொல்லி நம்ம சினிமா நிகழ்ச்சியை கேன்சல் செஞ்சிருந்தா அவ கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டா இல்லையா? அதெல்லாம் சொல்ல முடியாது சுசி. நம்ம கிட்ட பேசிட்டு போனப்புறம் கூட கடத்தப்படலாமே. நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு சங்கடமா இருக்கு சுசி. அதே சமயம் சரியான நேரத்துக்கு மார்ச் வரைக்கும் நாம போய் அந்த இன்ஸ்பெக்டரை பிடிக்கலன்னா அவன் ரொம்ப தூரம் போயிருப்பான் சுசி. பிணத்தை எரிச்சிட்டு வேற ஸ்டேட்டு போயிடுறதா இருந்தானா. அந்த வகையில மோனிகாவை கொண்டவனை பிடிக்க நீ உதவிட்ட. இதுல திருப்தி பட்டுக்கோ. என் மனசு திருப்தி ஆகாது. அந்த பொண்ணு ஷீலாவோட பேரை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொன்னா திருப்தி ஆகிடுமா? ஓரளவு. ரொம்ப சிம்பிள். வீட்டு கதவுல பென்சில்ல ஷீலான்னு எழுதியிருந்துச்சு. ஒரு யூகத்துல அடிச்சேன், சரியா போயிடுச்சு. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் என்று கன்னத்தில் கை வைத்திருந்த சுசியை நெருங்கி, சுசி டேக் இட் ஈஸி. ஒருவேளை அந்த மோனிகா சாகலன்னா அவ அழகில நான் ஈடுபட்டு உனக்கு அவ சக்களத்தி ஆகியிருக்கலாம் இல்லையா? டோன்ட் பி சில்லி என்றாள் எரிச்சலாய். என்ன சுசி, மூடு மாறவே மாட்டேங்கிற? இப்போ உன்னை நான் மாத்தியே ஆகணுமே. என்ன செய்யலாம்? வெயிட் சுசி, போன வாரம் நான் ஒரு டிஷர்ட் வாங்கினேன். உன்ன மாதிரியே அதில் வசனம் பெயிண்ட் செஞ்சுருக்கேன். நீ மட்டும்தான் வசன பனியன் போடணுமா? இரு, போட்டுக்கிட்டு வந்து காமிக்கிறேன். பரத் உள்ளறைக்குள் சென்று அந்த பனியனை அணிந்து திரும்பினான். கமான் சுசி, திரும்பி படி. திரும்பி பார்த்தாள். யூ நாட்டி என்று சிரித்து அவன் மேல் புத்தகத்தை எறிந்தாள் சுசீலா. புத்தகம் கடைசி பக்கத்தில் புரண்டு விழ அதில் கடைசி வரியில் கடைசி வார்த்தையாய் முற்றும்.